ஹே ஆமி சலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேல்யூக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்க ஒரு ஒன் ஷாட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப நல்லா ரிக்வஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் பிஸியாக இருந்தாலும் போடவே முடியல. இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, சரி போடலாம் அப்படின்னு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் அன்எக்ஸ்பெக்டட் யுவர்ஸ். அவங்க ரிக்வஸ்ட்டில் கேட்டது, தயாங் ஒரு பிஸ்னஸ் மேன், அதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் உமன் தான். ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் வீட்டில் பேசி முடிக்கிற மாதிரி, தயாங்க் ஆல்ரெடி ஒரு லவ்வர் இருக்கிற மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் வீட்டில் கம்பல் பண்ணி உங்களுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. ரெண்டு பேரோட மனநிலையும் அதே தான். அதே சமயம் நீங்கள் தயாங் மேலே லவ் ஆகுறீங்க. பட் தயாங்க் அவங்க மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அப்படியே ஒன் போகிற பக்கம் தெரிஞ்சுக்கோங்க. வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே அவங்க மூஞ்சில் வெயில் பட அப்படின்னு கண்ணை கசக்கி அப்படி திரும்பி படுக்கிறீங்க. அப்படியே பெட்டில் இன்னொரு சைட் கை வைக்கிறீங்க. பெட் காலியாக இருக்குது. அப்படி கண்ணை மெதுவாக முழிச்சு பார்க்குறீங்க. தேங்கங்கல்ல அப்படியே இழந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு எஸ்டர்டே தான் மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறீங்க. தேங்கோட உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் பிரதர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க. நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னது இது, ஏன் கல்யாணம் எப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். லவ் பண்ணி அவனோட ஜாலியாக இருந்து அவனை பற்றி நானும் என்னை பற்றி அவனும் நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் பார்த்தா இந்த அப்பா என்ன பொசுக்குன்னு எவனையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. உங்கள் அப்பாவோ உங்கள் தலையில் அப்படியே கவிச்சு, என்னம்மா அப்படிங்கிறாரு. அது அப்பா அப்படிங்கிறீங்க. என்ன தான் நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாலும், உங்களுக்குன்னு மனசில் நிறைய ஆசைகள் இருந்தாலும், உங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் அதை மீறி பேசுகிற ஆள் கிடையாது. நீங்களும் சரி, உங்கள் பிரதரும் சரி. உங்கள் பிரதரோ, ஓகே டேட் நீங்கள் எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறான். உங்கள் ஃபேமிலியில் யாருமே உங்கள் அப்பாவை எதிர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேங்க. உங்கள் அம்மா ஆகட்டும், அண்ணன் ஆகட்டும், நீங்களாகட்டும். உங்கள் அப்பா எது சொன்னாலும் ஓகே. உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறது பார்த்து செஞ்சவர். ஆனால் இந்த விஷயத்தில் என் பொண்ணை எப்படி நான் சொன்னால் ஒத்துக்குவா அப்படின்ட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு வாக்குறுதி கொடுத்து வந்துட்டார். அவர் தான் கேட்டுப்பார். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆக, ஸோ ரெண்டு கம்பெனியும் டைப் பண்ணிக்கணும். அதே சமயம் சும்மா பண்ணுறதை விட இப்படி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுருப்பார். அதுவும் இல்லாமல் அவங்களும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் பார்த்தவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு மருமகளை வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்பார். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா கிட்டேயும் நம்ம ஏன் டைப் பண்ணிக்கக்கூடாது, நல்ல ஐடியா தான் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்ல. அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே. என்னடா எது சொல்கிறதா இருந்தாலும் நேரடியாக சொல்லு. என்ன இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு புரியலையா நான் எதை சொல்ல வரேன்னு? எனக்கும் கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்கான், உனக்கும் கூட பொண்ணு இருக்குல்ல. ஓ அப்போது என் பொண்ணை உன் வீட்டு மருமகளாக்கிக்க ரெடியா? ஆமாடா, நானும் சரி என் ஒய்ஃபும் சரி உன் பொண்ணை நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ரொம்ப நல்லவ, அவளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சமத்து, இந்த வயசில் பிஸ்னஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிறா. ஸோ அப்படி ஒரு மருமக தான் எங்களுக்கு வேணும். உன் பிஸ்னஸை நிலைநாட்ட ஒருத்த வேணும்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்துக்கலாம் மச்சான். சும்மா உன் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு மருமகளாக எல்லாத்தையும் எடுத்து செஞ்சா இன்னும் நல்லாயிருக்கும்ல. இதில் உன் பையன், அதெல்லாம் என் பையன் நான் எது சொன்னாலும் கேட்பான். ஓ அப்போ ஓகே, என் பொண்ணு அப்படி தான், நான் எது சொன்னாலும் மீற மாட்டான். என்னோடய முடிவு தான் இங்கே அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, சரி. இருந்தாலும் உன் பொண்ணுக்கிட்ட அதெல்லாம் நான் சொன்னால் கேட்பான் அப்படின்ட்டு தான் அவங்க அப்பா பெருமையாக அங்கே சொல்லிவிட்டு அங்கே உங்கள் அண்ணனும் வந்திருப்பான். அவனுக்கோ என்ன இருந்தாலும் தங்கச்சிட்ட ஒரு வார்த்தை, சரி அப்பா சொல்கிறார் அவங்க மீற போகிறா, அதெல்லாம் நல்ல பையனாக தான் இருப்பான், அங்கிள் பையன் தானே அப்படின்னு அவன் நினச்சிட்டு. தேங்க பற்றியும் தெரியும் அவனுமே சரி பிஸ்னஸ் வேல்டு பூந்ததுலேருந்து அவன் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கு. சரி தானே ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தானே நம்மளும் ஆரம்பிக்கும் போது இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் விட்டுறான். ஸோ வீட்டில் பேச ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கோ லவ் மேரேஜ் இல்லை, சரி பரவாயில்ல கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேத்திக்கிறீங்க. பட் கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க தவிர அவனை பற்றி உங்களுக்கு எந்த பெருசாக எந்த டீட்டெயிலும் தெரியல. தயாங்னு பேர் தெரியும், உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பையன், அது ஒன்று தான் தெரியும். அவன் ஃபோன் நம்பரோ இல்லை அவன்கிட்ட பேசணுன்னோ நீங்களும் எதுவுமே ஒரு இதாக இல்லை. அவனும் அதுக்கு மேலே அவனும் நோடட், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் இருக்க முடியாது. இப்போ ஏதோ பிஸ்னஸில் கொஞ்சம் சரி வேணால் அப்படியே காலத்துக்கு இருந்திருக்கும், அதை நான் சரி பண்ணுவேன் டேட், என் மேலே நம்பிக்கை வைங்க. உன் மேலே எல்லாம் நம்பிக்கை இருக்குப்பா. அதை விட இப்போ நமக்கு இந்த நம்பிக்கை எந்த கையும் கெடுக்காது. ஏன்னா யாருமே நம்மளை நம்பி இங்கே பணம் கொடுக்க முன் வரல. என் ஃப்ரெண்டு மட்டும்தான் நமக்காக எல்லாம் ஹெல்ப் பண்ணுறான். சும்மா அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க எனக்கு சங்கட்டமாக இருக்குது. இதே சம்மந்தி அப்படிங்கும் போது அவன் பொண்ணுக்காக எதை வேணாலும் செய்வான். ஸோ எனக்கு இதான் சரின்னு படுது. அது மட்டும் இல்லை, அவன் பொண்ணை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் நம்ம வீட்டு மருமகளாக வர்றது நானும் உங்கள் அம்மாவும் விருப்பப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. தயாங்க ஐயோ டாட் ஓகே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள
நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தையும் லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவர் வேறு தேவையில்லாமல் அப்படின்ட்டு அவனும் என்னால் முடியாது அப்படின்னு தான் சொல்கிறான். சொல்லிவிட்டு நிறைய இடத்துல பணத்துக்காக அவன் ட்ரை பண்ணுறான். பட் அவன் பிஸ்னஸை கை கொடுக்குற மாதிரி யாருமே ஃபண்ட் கொடுக்க முன் வரல. அவனுக்கும் ஒரு வழி இல்லை. ஓ மை காட், இப்போ என் அப்பாவுக்காக இதை ஒத்துக்கிட்டு தான் அவனும் லவ் பண்ணுற பொண்ணுங்கிட்ட வரைக்கும், ஹே உன் டேட் கிட்ட ஏதாவது அமௌண்ட் அப்படிங்கும்போது, ஐயோ சாரி தயாங்க, என் அப்பாவே இப்போ அதுக்கு மேலே நஷ்டத்தில் இருக்க ஒரு பிஸ்னஸ், என்ன பண்ணட்டும்னா அப்படிங்கிற கையை விரிச்சாரா. ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். நம்மள மாதிரி தானே அவளுக்கும் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போதைக்கு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி நல்ல நிலைமை கொண்டு வந்துட்டு அவகிட்ட நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவனும் ஓகே டேட் எனக்கு இதில் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறான். அவங்களுக்கும் லவ் பண்ண மேட்ரு எதுவும் தெரியாதனால ஓகே பையன் யோசிச்சுட்டு ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கிற நினச்சிக்கிறாங்க. இப்போ 2 வீட்லையுமே பேசி 2 பேர்த்துக்குமே என்கேஜ்மெண்ட், அதுக்கு கூட தயாங்க வரல. சாரிம்மா பையன் கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமாக அலைஞ்சிட்ருக்கான் அதான் அப்படிங்கிற மாதிரி அவரே எல்லாத்தையும் சொல்ல, நீங்களும் பெரிய பிஸ்னஸ்மேன் போல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் அவன் இல்லாமல் தான் நடக்குது. அதனால் அவங்களுக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. இருந்தாலுமே ஐயோ என்னடா இது ரொமான்டிக்காக எவ்வளோ ஆசையாக எப்படியெல்லாம் நம்மளோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கே ஆள் வரல, கல்யாணத்துக்காவது வருவானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்படியே உங்களோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டேட்டும் வருது. ஸோ அன்றைக்கி மார்னிங் அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டு பார்க்க ஏஞ்சல் மாதிரி அழகாக கீழே வரீங்க. பட் தயாங்கோ அப்படி செம்ம ஹேண்ட்ஸமாக நிற்கிறானே தவிர உங்கள் பக்கம் அவனோட விழி கூட திரும்பலை. உங்களை அவன் பார்க்க கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அவன் பாட்டுக்க யாரோ எவரோ அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க. உங்களுக்கும் புஷ்ஷுன்னு ஆயிடுது. ஒரு ஆசையோட ஆவலா அப்படி மேக்கப்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்கினவங்களுக்கு அவன் ஒரு பார்வை கூட உங்களை பார்க்கலங்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான், இது ஏதோ ஒரு ஸ்ட்ரிட் பார்ட்டி போல், சரி கல்யாணம் பண்ணிட்டு போய் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி கீழே வந்து நிற்கிறீங்க. அங்கே ப்ரெஸ் எல்லாம் பிகாஸ் 2 பேர் ஃபேமிலியுமே நல்லா பெரிய ஃபேமிலி, பிஸ்னஸ் ஐகான்ஸ். ஸோ அங்கெல்லாம் கூட்டி நின்று அப்படியே ஃப்ளாஷ் அடிச்சுட்டு 2 பேரோட கல்யாணத்தை பற்றி தான் கவர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு இதில் சம்மதம் தானா, திடீர்னு என்ன 2 பேர் லவ் பண்ணிங்களா, அது மாதிரிலாம் அடுத்தடுத்த கொஷின்ஸ். தயங்கோ எதுக்குமே பதில் சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இல்லை இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ், பட் எங்களுக்கு பிடிச்சி தான் படிக்கிறோம், இதுக்கு மேலே எதுக்கும் ஆன்சர் பண்ணால் டைம் இல்லை, எனக்கு மேரேஜ்க்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களை லைட்டாக அவங்க காதுகிட்ட மூஞ்ச ஸ்மைலோட வச்சுக்கோ அப்படிங்கிறான். நீங்கள் அப்போ தான் அவனை பார்க்குறீங்க. அவன் அவங்க பக்கம் திரும்ப கூட இல்லை. அதை சொல்லிவிட்டு அவனும் சிரிச்ச மாதிரி நிற்கா, லைட்டாக சிரிக்கிறான். எங்கப்பா இந்த சிரிப்புக்கு ஏங்கணும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. உங்கள் மூஞ்சிலே லைட்டாக சிரிப்பு வருது. எப்படியோ மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் அவன் கிட்ட வந்து பேசினது கொஞ்சம் ஜோக்காகி பார்க்க அவனும் அவங்க கையை டக்குன்னு பிடிச்சி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்களே, மீடியாஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போக்க பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அவனும் அங்கேருந்து அப்படியே மேலே ஸ்டேஜுக்கு வந்து கட்டது அங்கே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாக கேட்டதோ எஸ் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரோபோ கிட்ட ரிங்கை கொடுத்தா எப்படி மாட்டோம் அந்த மாதிரி மனநிலை தான் மாட்டான். உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். என்னடா அது ஒரு ஸ்மைல் இல்லை, பார்த்தா ரொமான்டிக் லுக் இல்லை, ஜஸ்ட் ஒரு கண்ணாடி கூட இல்லை, கண்ணடிச்சு எப்படி நான் இருக்கேன் அந்த மாதிரிலாம் கேட்டு கல்யாணம் பண்ணி எவ்வளோ ஆசைப்பட்டேன். கடைசியில் பொசுவான மாதிரி ஆயிடுச்சு. இவன் சிரிக்கிறது கூட காசு கேட்பான் போல் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே நீங்கள் வேறு வழி இல்லை அப்படின்னு உங்ககிட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதமாக அப்படின்ட்டு அப்படிங்கிறீங்க. அடுத்தது ரிங் எடுத்து அவங்க கையில் போட்டு விட, அடுத்தது அவங்க இந்த செரமனி ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. பக்கத்தில் சும்மா தான் நிற்கிறான். நீங்களும் என்னென்னமோ நினச்சிருப்பீங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் எப்படி பண்ணணும்னு நினச்சோம், கடைசியில் இப்படி அப்படின்னு நினச்சிட்டு நிற்கா. ஃபோட்டோக்காரனே என்னடா இது இவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு அவன் கேமராமேன், சார் ஏதாவது போஸ்ட் கொடுக்கலாமே ரொமான்டிக்காக அப்படிங்க. ஹே ஆர் யூ ஜோக்கிங், இதுக்கே எனக்கு டைம் வேஸ்ட் நினச்சிட்ருக்கேன், இதில் ரொமான்டிக் லுக்கா, ஜஸ்ட் மூவ் மேன் அப்படின்ட்டு அவன் பாட்டி போக. அது சரி, நீங்களோ ஐயோ இவர் என்ன ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதே வேஸ்ட் ஆஃப் டைம் நினச்சா, ஐயோ இன்னும் இவெல்லாம் வச்சுட்டு நான் என்னெல்லாம் பாடு பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பீதி ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் சரியே ஆக முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. ஸோ நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு அதெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டுட்ருக்க அப்போயும் அப்படி தான் நீங்கள் அவனுக்கு ஊட்டுங்க, அவன் உங்களுக்கு ஊட்டுங்கலாம் சொல்ல உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி குறுன்னு இருக்குது. ஊட்டுவான் அப்படின்னு ஆசையாக பார்த்துருந்தா அவனும் நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து போக உங்களுக்கு அப்படியே மூஞ்சி அடிச்ச மாதிரி இது ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. தயங்கோ சீக்கிரமாக சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லார் முன்னாடியும் நல்லா இருக்கிற மாதிரியே பேசுகிறானே தவிர மற்றபடி அவனுக்கு மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நல்லாவே தெரியுது. என்னது இது சாப்பாடை ஊட்ட சொன்னாங்க அதுக்குள்ளே சாப்பிட்டே முடிச்சிட்டாரா, ஒரு வேலை இவர் நம்ம அப்பாவுக்கு மேலே இருப்பார் போல், எப்போ பிஸ்னஸ்னு
ரொம்ப மாற்றணும் அப்படிலாம் நினச்சிட்டு ஒரு வழியாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்தது போனதும் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவனும் நீங்கள் உங்கள் அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சி போயிட்டு வரேன்னா அழுது அப்படியே வந்துட்டு எமோஷ்னலாக அவங்க அப்பா அம்மா கிட்டெல்லாம் சொல்லி அண்ணன்ட்டெல்லாம் சொல்லிட்டு வரதை கூட அவன் யூஸ்லெஸ் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி நின்று பார்த்துட்ருக்கான். நீங்களோ வரேன்ப்பா வரேம்மா உடம்பை பார்த்துக்கோங்க அண்ணா, நீ தான் இனிமேல் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும். சரி குட்டி அப்படின்னு உங்கள் அண்ணா அவங்க தலையில் அப்படி தட்ட சரிடா பாய் அப்படின்னு சுகா தாங்க ப்ரோ. ஸோ அவன்கிட்ட சொல்லிவிட்டு தயாங்க பக்கம் வரீங்க தயங்கோ அப்போ போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்றதும் கதவெல்லாம் வந்து திறந்து விடலை. அவன் பாட்டுக்கு போய் ஒரு பக்கம் இருக்க நீங்களோ நம்மளே தான் திறந்து ஏறணுமா அப்படின்னு தூக்க முடியாமல் அவங்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை தூக்கி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு வழியாக கதவை திறக்க போராட சுகா அதை புரிஞ்சுட்டு கிட்டே வந்து வெயிட் பண்ண நானே திறந்து வரேன்னு அவன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் உள்ளே உட்காரும்போது ஒரு ஆல்ரெட் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலோட அப்படியே தயங்க பார்க்குறான். தயங்கோ கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டிங்கன்னா கரடு கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சுகாவோ ஐம் சாரி அப்படின்னு நகர்த்து நிற்க அவன் பாட்டுக்கு கார் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிடுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு. வீட்டுக்கு அதே மாதிரி வந்ததும் இந்த ஆராத்திக்கிறதுக்கெல்லாம் அவன் நிற்கலை. எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க திருப்பி காரில் அவங்கள இறக்கி விட்டுட்டு வீட்டு வாசல் என்னமோ கேப்ட டிரைவர் மாதிரி இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு இங்கே போயிடறான். என்னது இது இவர் பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் பிதுக்கான்னு முழிச்சு நிற்க இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படிங்கிற கணிச்சு அவங்க அம்மா அப்பா பின்னாடியே வந்தவங்க ஐயோ இந்த பொண்ணை தனியாக வச்சுட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டானு சாரிம்மா அவனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆராத்திலாம் எடுத்து உங்களை தனியாகவே எல்லாம் பண்ண உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. நீங்களும் சரி என்னடா இது கல்யாணம் ஆகி யாரை நம்பி நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வரோம் அவனை நம்பி தான் அவனே இப்படி விட்டுட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்கும்ல. ஹஸ்பண்டை நம்பி தான் எல்லா சொந்தத்தையும் விட்டு அவன் ஒருத்தனை பிடிப்பா நினச்சி நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். பட் அவனே நமக்கு கை கொடுக்காத போது ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த சுச்சுவேஷன். ஸோ அப்படியே உங்களுக்கு எங்கேயோ தனி காட்டில் தனிச்சு விட்ட மாதிரி இருக்குது. வீட்டில் என்ன தான் அப்பா வந்து பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் அவங்களோட ஜாலியாக தான் இருப்பார். அப்பா அண்ணா அம்மானு ஹாப்பியான ஒரு குட்டி ஃபேமிலி. இப்படி இருந்து நீங்கள் திடீர்னு நீங்கள் வந்து தனியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. உங்கள் அத்தைக்கு அது புரியுது. தேங்க அம்மா உங்ககிட்ட அவன் அப்படி தாம்மா வேலைன்ட்டு அலைவான். மற்றபடி ரொம்ப நல்லவன் தான் என் பையன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மொதல் நாளே எங்கே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அவன் எங்கே பேட் இம்ப்ரெஷன் ஆயிருமோன்னு பயந்துக்கிறாங்க. நீங்களும் இப்போ பரவாயில்ல ஆண்டி அப்படிங்கிறீங்க. சரிடா நீ அந்த ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி என் லக்கேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஏம்மா இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அதுவாடா அச்சோ அவன் ரூமில் கொண்டு போய் வைக்க சொல்லிட்டேன். சரிம்மா நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறியா அப்புறமா அந்த ரூமுக்கு போய் நீ சேஞ்ச் பண்ணிக்கோயே. இட்ஸ் ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் போய் இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் சொக்குது தூக்கமாக அது காலையிலேருந்து ஒழிச்சிட்டு டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு தூக்கத்தை போட கொஞ்ச நேரத்தில் கதவை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்டு மெதுவாக கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஆண்டி தான் நின்றுருக்காங்க. சாரிம்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை ஆண்டி அவர் வந்துட்டாரா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டே வந்துட்டாம்மா சாப்பிடவா டைம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு வெளியில் வரீங்க. தேங்க பார்ப்பான் அப்படின்னு பார்த்தா அவனும் கடமையை கண்ணுங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே ஒரு கையில் ஃபோனை நோண்டிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஃபோனை பிடிங்க மோம் அப்படிங்கிறான். டேய் சாப்பிடும் போது என்ன ஃபோன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பிடிங்க இவங்க வேறு அப்படின்றதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு சாப்பாடே மும்பரமாக சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து உட்காந்ததோ பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதோ எதையுமே அவன் கண்டுக்கல. நீங்கள் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. 2 இட்லியை 2 மணி நேரமாக சாப்பிட்ற மாதிரி கொறிச்சிட்ருக்கீங்க. அவங்க அத்தையோ என்னம்மா எவ்வளோ மெதுவாக சாப்பிட்ற உனக்கு இது பிடிக்கலையாடா வேறு எதாவது வேணுமா அப்படி இப்படிங்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி நல்லா தான் இருக்குது நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். அப்படியே கோலம் போட்டே இருக்க எப்போ தான் சாப்பிடுவேன் இப்படிலாம் சாப்பிட்டா நீ எப்படி இதாக இருக்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் பிடிச்சி ஆண்டி அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவங்க தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் பேச வேண்டியது யார் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்படியே பேசிகிட்டே இந்த பக்கம் திரும்பினா ஆளே காணோம். எவன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவனும் சாப்பிட்டதும் அவன் பாட்டுக்கு எழுந்து கிளம்பிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு திருமுழிக்க சரிம்மா நீ மேலே போ அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி என்னம்மா இல்லை எந்த ரூம் மேலே போய் ரைட்டில் செகண்ட் ரூம் ஓகே ஆண்டி அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக மேலே போகிறீங்க. அந்த ரூம் கதவை திறக்கும் போதே தேங்க ஆல்ரெடி அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் நிற்கிறான். அப்படியே அவனே பார்க்குறீங்க. நீ இந்த பெட்டை எடுத்துக்கோ நான் ஸ்டடி ரூமில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். எதுக்கு அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. பட் அவன்கிட்ட கேட்க முடியல. ஒரு மாதிரியாக இருக்க அவனோட பர்சனாலிட்டி பார்த்தே கொஞ்சம் பதறுது உங்களுக்கு. அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அப்புறம் வெளியே தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை நமக்குள்ள அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பிகாஸ்
இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பேரோட பிஸ்னஸ் டீலுக்காக நடந்த கல்யாணம். எதை அப்படின்னு பார்க்குறீங்க? உனக்கும் புரியும்னு நினைக்கிறேன். என் வீட்லேயும் சடனாக சொல்லவும் என்னால் இதுக்குள்ளே வர முடியல. ஸோ வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட் ஃபார் பிஸ்னஸ் ஒன்லி அப்படிங்கிறான். உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன எப்படிலாம் பேசுகிறாரு? இப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு? தலையே சுத்தரமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஓகே, ஸ்டே இன் யுவர் லிமிட்ஸ் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். ஏதாவது தேவைன்னா கேளு, தேவையில்லாமல் பார்டர் கிராஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு போயிட்டான். உங்களுக்கும் இங்கே அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க நம்மளை. போங்க. எவ்வளோ ஆசையாக லவ் மேரேஜ் பண்ணி எப்படிலாம் என் வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் இவன் என்ன பெரியவனா என்ன இப்போ உனக்கு? அப்படியே போய் அவன் ஃபோட்டோ முன்னாடி நின்றுட்டு, பெரிய இவனா உனக்கு என்ன அவ்வளோ திமிரு? பிஸ்னஸ் மேன்னா 2 கொம்பா? நான் பயந்துருவேனா? இப்போ என்ன பிஸ்னஸ்க்காக கல்யாணம் வச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் உருன்னு வச்சிட்ருக்கியா? ஓகே, எனக்கு நல்லா புரியுது. என்ன மாதிரி உனக்கும் சடன் மேரேஜ், அதான் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஓகே ஓகே, போக போக என்னோடய லவ்வை வச்சு அவங்கள எப்படி கரெக்ட் பண்ணுற பாருங்கள். அதுக்கப்புறம் ஹீரான்னு இந்த மாலான்னு வடிவல் சுற்றுற மாதிரி ஹீரான்னு நீங்கள் என்னோடய சாரியை பிடிச்சிட்டு சுற்றுவீங்க. அதுவும் ஒரு நாள் நடக்கும். அது நடக்கலை, நான் ஹீரா இல்லை அப்படின்னு சவால்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் ஹஸ்பண்டோட உருள வேண்டிய பெட்டு கடைசியில் தனியாக உருளை விட்டாங்களே அப்படின்னு இப்படி பெட்டில் படுத்துட்டு மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எப்போ தூக்கம் வந்துன்னு தெரியல, நல்லா தூங்கிடுறீங்க. தூங்கி மார்னிங் எழுந்துருச்சு தான் இப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நைட்டை தனியாக செலிப்ரேட் பண்ண ஒரே கப்பல்ஸ் நாங்களாக தான் இருப்போம். ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நினப்பில் ஒரு உத்தியோகத்தில் நீங்களே உங்களை வந்து மோட்டிவேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன, இவர் அந்த ரூமில் இருந்ததுக்கான எந்த சத்தமும் இல்லை, இருக்காரா இல்லையா தடையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஸ்டடி ரூமில் மெதுவாக எட்டி பார்க்குறீங்க. அங்கே இல்லை. நல்லா கதை வந்து உள்ளெல்லாம் தேடி பார்த்தா எங்கே போனார்? ஓ சார் ரொம்ப சின்சியர் சிகாமணியா, அதுக்குள்ளே கிளம்பிட்டானா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே மெதுவாக கீழே வரீங்க. பார்த்தா அங்கே உட்காந்து டைனிங் டைமில் சாப்பிட்டுட்ருக்கான். வாமா நீ சாப்பிடு அப்படின்னு அத்தை கூப்பிட அப்படின்ட்டு கீழே இறங்கி வரீங்க. சாரி அத்தை, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறீங்க. ஹே, மணி 8 தாண்டா ஆகுது, பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்கே, அதுவே பெரிய விஷயம். அவன் எப்போவுமே இப்படி தான், சீக்கிரமாக ஆஃபீஸ் போகணுன்னு முன்னாடியே கிளம்பி வந்துடுவான். நீயும் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னா ஒன்றும் இல்லைடா. இல்லை ஆண்டி, நானும் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறீங்க. நான் போகணும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பார்வை உங்கள் அத்தை மாமா உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் சுற்றி இருக்குது. அப்போ அவங்களோ எதை வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் அத்தையோட இருக்குது. பட் உங்கள் மாமாவோ அதனால ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தயாங்கோ வேற உன்னை கல்யாணம் பண்ணது எதுக்காக? உன் கம்பெனியோட டைப் வச்சுக்க தானே அங்கே நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு, எஸ் நீ போய் தான் ஆகணும். ஓகே, நான் எப்படி இப்போ கிளம்பிட்டேன், அதே மாதிரி நீயும் கிளம்பு அப்படிங்கிறான். இதெல்லாம் எதுக்கு நீ உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்க? இதெல்லாம் யார்ட்டையும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உன் கம்பெனிக்கு நீ போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, பரவாயில்லையே, பெண்கள்னால் தனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கிற கணவர் முன்னாடி என் புருஷன் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் சாரோட ஒழுக்கத்து உங்களுக்கு புரியல. அப்போ அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அவனும் எப்பவும் போல தான் அவங்க பக்கம் திரும்பலை. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டானா வேலை முடிஞ்சு அப்படின்ட்டு எழுந்து, ஓகே உனக்கு ட்ரைவ் பண்ண தெரியும்ல அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் வீட்டிலேருந்து உனக்கு கார் கொடுத்துருக்காங்களே, அதை எடுத்துகிட்டு வந்துடுவல, இல்லை டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். யார் சாமி இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கொண்டு போய் விடணும்னு கூட தோணாதா? 10 நிமிஷம் ஆகுமா என் கம்பெனிக்கும் இவன் கம்பெனிக்கும்? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு எனக்கு ட்ரை பண்ண தெரியும் அப்படிங்கிறீங்க. ஓகே தட்ஸ் குட், அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு மாம் டாட் பாய் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அவங்க அப்பாவோ இவனை எப்போ சரி பண்ணி இந்த பொண்ணோட குடும்பம் தைக்கிறதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் புரியல. என்ன இவர் இப்படி இருக்காரு, இப்படி பேட்டி கொடுக்காமல் ஓடிட்டு இருந்தால் எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது? சரி இதுக்கெல்லாம் மனம் சோர்ந்து போயிடாத ஹீரா, எப்படியும் அவரை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில், சரி ஆண்டி நானும் கிளம்புறேன். சரிம்மா பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போகணுன்னு தோணுது. உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங்கே அங்கே போய் நீங்கள் நிற்க, ஹே வாட் அ சர்ப்ரைஸ், நான் கூட மேடம் அங்கேயே தங்கிடுவீங்க இந்த பக்கமே வரமாட்டீங்கன்னு பார்த்தா பரவாயில்லையே எங்கள் ஞாபகம்லாம் இருக்கா அப்படின்னு சுகா கேட்க, அண்ணா என்ன நேற்று தான் எனக்கு மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ளே மறந்துடுவேண்ணா. ஹே நேற்று தான் மேரேஜ் ஆச்சு, மாப்பிள்ளையோட தான் நீ வரணும், நீ என்ன ஊருக்கு முன்னாடி வந்திருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, இந்த அம்மா வேறு, அம்மா நான் ஆஃபீஸ் போனேன்,
அப்படியே சரி உங்களை பார்த்துட்டு போகலான்னு ஆசையாக வந்தால் நீங்கள் என்னண்ணா இப்படி சொல்கிறீங்களே, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கல, அப்போ நான் போகிறேன் அப்படியே திரும்ப. அப்படி இல்லைடா, இல்லை மாப்பிள்ளையோட வரணும், நாங்களே உங்களை விருந்து கலைக்கணும்னு நினச்சோம். என்னம்மா நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டியா, என்னடி உளறிட்டுருக்க? பின்ன அவரும் ஆஃபீஸ் போயிட்டாரு, நான் மட்டும் அங்கே தனியாக வந்து என்னம்மா பண்ணுறது, அதான் நம்ம ஆஃபீஸ் கிளம்பி வந்தேன். இதுக்கு மாப்பிள்ளை ஒன்றும் சொல்ல அப்படின்னு உங்கள் அப்பா கேட்க, நீங்களோ இதில் அவர் சொல்ல என்ன இருக்குது அப்படின்னு அங்கே நடந்தெல்லாம் சொல்ல, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூட அவனை பற்றி நல்ல விதமாக தான் நினச்சிக்கிறான். உங்கள் அம்மாவோ அப்போ மறுவீடு, இந்த ஹனிமூன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்க, உங்கள் அப்பாவோ சும்மா இருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இவங்களை மாஸ்டர். இப்போ உள்ள பசங்க வெட்டியாக சுற்றுறதுக்கு மாப்பிள்ளை எவ்வளவோ பரவாயில்ல, பொறுப்பாக தானே இருக்கார். அவர் கம்பெனியில் கொஞ்சம் கஷ்டம் அது தெரியும்ல, ஸோ அதெல்லாம் மனுஷன் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடலான்னு நினச்சிருப்பாரு. அப்படி நினைக்கிறவருக்கு ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்கணும் போல இருக்குங்க மைண்ட் வாய்ஸ். அப்படின்னா அவர் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமே, என்னை ஏன் இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு இந்த மறுவீடு ஹனிமூன் இப்படி எதுவுமே இல்லையா, போச்சு எப்படியெல்லாம் லைஃப்பை கொண்டு போகணும்னு நினச்சேன், கடைசியில் லைஃப் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன். அடுத்த நிமிஷமே சேச்சா நம்ம ஒரு பிஸ்னஸ் உமன் இப்போல்லாம் யோசிக்கலாமா, அவரே பாவம் பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனைகளோ, அப்போ அவருக்கு நம்ம தான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்க. சரி ப்ரோ போகலாமா அப்படின்னு கேட்க சுகாவை, நானும் ரெடி வா போகலாம் அப்படின்ட்டு நீங்களும் சுகாவும் இப்போ உங்கள் கம்பெனிக்கு வந்துடுங்க. வந்ததுமே உங்களுக்கு ஒரு டெண்டர் எடுக்கணும், ஸோ 2 பேரும் அதுக்கு கிளம்பி போகிறீங்க. இங்கே தயங்கம் அவனோட பேயோட வரான், அதே இடத்துக்கு டெண்டர் கோட் பண்ணிப்பான் அவனும். ஸோ அப்படியே 2 பேரும் ஆப்போசிட் வர ஒரு நிமிஷம் அப்படியே பார்க்குறீங்க. தேங்க்ஸ் செம்ம ஹேண்ட்ஸம். அவனை பார்த்ததும் உங்களுக்கும் ஹார்ட் பீட் அப்படி இருக்குது, அதே என் ஹஸ்பண்ட் தான், பட் இவனை இப்படி சைட் அடிக்கிறது கூட நல்லா இருக்கே, அதை பாரு எப்படி இருக்கான்னு. அதாண்ணா இங்கே வந்திருக்கா பிஏ கண்ணெல்லாம் என் பொருசா மேலே இருக்கு பாவீங்களா அப்படிங்கிற மாதிரி மற்ற லேடிஸையும் கரிச்சு கொட்டைக்கு நீங்கள் தயங்கலை. பட் அவனும் உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை, அவன் பாட்டுக்கு போய் பிஏவோட ஒரு பக்கம் உட்காந்துக்க. லைட்டாக பார்த்து சிரிச்சாதான் என்னவா மூச்சுட்டு எப்போ தான் சிரிப்பான், மூச்சில் சிரிப்பே வராதோ அப்படின்னு உங்களை மீறி சில எண்ணங்கள். சுகா என்ன உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்த்து கூட பேசாமல் போகிறாரு, அவர் வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரண்ணா அவரோட பிஸ்னஸ் விஷயமாக வந்திருக்காரு, ஸோ நம்மக்கிட்ட அதனால் பேசியிருக்க மாட்டார். நீ எதுவும் நினச்சிக்காதண்ணா, அவர் கவனிச்சிருக்க மாட்டார், கவனிச்சிருந்தா கண்டிப்பாக பேசியிருப்பார் அப்படின்லாம் உருட்டுறீங்க. சுகாவுக்கு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா உள்ளே வருவோம். இப்போ தான் ஆனால் ஆக்சுவலி தயங்கங்களை பார்த்துருக்க மாட்டான் தான், இப்போ தான் பார்க்குறான் 2 பேத்தையும். அப்படின்ட்டு அவனே உட்காந்து இந்த மாதிரி எழுந்து வந்து சுகா கிட்ட ஹாய் அப்படின்னு கை கொடுக்க, சுகாவோ ஓ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி விசாரிக்க, நீ தானே பார்த்தோம் அதுக்குள்ள என்ன நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். அது சரி நீங்களோ சுகாவை அப்படி பார்க்குறீங்க, நான் சொன்னேன்ல பார்த்துருக்க மாட்டாருங்க மாதிரி இருக்கு உங்கள் பார்வை. சுகாவோ ஓகே உங்கள் புருஷன் ஒன்றும் சொல்லலை அடிக்கிற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவனுக்கும் உள்ள இடத்துல போய் நீங்களும் சுகா உட்காந்துக்கிறீங்க. இந்த பக்கம் தயாங் வந்துட்டு அவன் பியோட உட்காந்துக்கிறான். சரி டெண்டர் யாருக்கு போக போகுது அப்படின்னு எல்லாம் பார்த்து எல்லாரை விட ரொம்ப கம்மியாக கோட் பண்ணால் எஸ்ஹெச் கம்பெனிக்கு தான் இது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஹெச் வேறாலும் சுகா ஹீரா அவங்களோட தான். ஸோ ஹை அண்ணா நமக்கு தான் அப்படிங்கிறீங்க. டெண்டர் கோட் பண்ணது யார், என் சிஸ்டர் ஆச்சு, அப்புறம் அது மிஸ் ஆகுமா அப்படிங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா தயாங்க அப்படியே மூஞ்சே மாறி போய் உட்காந்துருக்கான். பட் உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை. அவனும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிஏட்ட சொல்லிவிட்டு அப்படியே போகிற போக்கில் உங்கள் பக்கம் திரும்பி கங்க்ராட்ஸ் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு நிற்க கூட இல்லை. வெளியே போக்க நீங்கள் அச்சோ அப்படின்னு பார்க்குறீங்க. சுகா என்னாச்சும்மா, ஒரு ஆள் டெண்டர் கிடைக்குன்னு கோச்சிக்கிட்டாரு மாப்பிள்ள அடிக்கிற கேட்க, சேச்சா அப்படிலாம் இருக்காதுண்ணா, அவருக்கு டைம் ஆயிடுச்சு ஏதாவது மீட்டிங் கீது இருக்கும் அதான் போயிருப்பார் அப்படின்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. சுகாவோ எனிவே இப்படி இவ்வளோ மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கங்க்ராட் சொல்லணும்னு அவசியம் இல்லையே, கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணா அப்படிங்கிறீங்க. சரி வா நம்ம போய் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கலான்னு 2 பேரும் போய் அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றாந்து பார்த்துட்டு உங்கள் கம்பெனிக்கு போயிடுங்க. இருந்தாலும் மூஞ்சி உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. தயங்கங்களை பார்த்த பார்வை ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஒரு வேலை கோச்சிக்கிட்டாரோ, இதுக்கெல்லாமா கோச்சிக்கிறாள், இல்லை பிஸ்னஸ் மேன் ஆச்சே அப்படிலாம் சில்லித்தனமாக நடந்துக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே தயாங்கோ எப்படி நம்மளை விட அவ்வளோ கம்மியாக, நானே டெண்டர் அமௌண்ட் கம்மியாக தான் போட்டேன், அதை விட கம்மியாக யார் அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பிகிட்டு இருக்கா. அங்கே அவனோட அசிஸ்டண்ட்டு பாஸ் அப்படிங்க என்ன அப்படின்னு பார்க்குறான். அங்கே இந்த டெண்டர் அமௌண்ட்லாம் கோட் பண்ணுறது ஹீரா மேடம் தான். எதை? ஆமாம் சார் உங்கள் ஒய்ஃப் தான். ஷெட்டாப் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் உன்ட்ட கேட்டேனாங்கிற மாதிரி தயங்க மறைக்கோ. சாரி பாஸ் அப்படின்னு அவன் முடிக்கிறான் வாய. பிகாஸ் தயங்க புலம்பிட்டு இருக்கனால தான் சொன்னான். தயங்கோ என்னை விட சின்ன பொண்ணு, பிஸ்னஸில் அவளுக்கு என்ன தெரிய போகுது, பெரிய புலி, எங்கள் அப்பாவும் பெரிய இதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. உண்மையில் அவள் தான் பண்ணாளா, இல்லை அந்த சுகாவோட வேலையாக இருக்குமா, இல்லை அவங்க அண்ணன் தான் பண்ணியிருப்பான்.
தங்கச்சிக்கு பெருமை தேடி தரேன்னு பேரை கொடுத்துருப்பான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான். பட் உண்மையிலே இங்கே நீங்கள் தான் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ நீங்களோ அப்படியே தேங்க் ஃபோட்டோ வச்சுட்டு, என்ன சார் என் மேலே கோவமா, டென்டர் அமௌண்ட்டு உங்களை விட கம்மியாக கோட் பண்ணிட்டேன்னு எனக்கு என்ன தெரியும், நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்காக விட்டு தரேன், சாரி அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு ஃபோன் கூட பண்ணி பேச தோணல, பயமாக இருக்குது. பிகாஸ் அவ்வளோ டெரர் நம்ம ஆள். ஸோ அதனால் பயந்துக்கிறீங்க. எடுத்ததும் நம்மளாம் எப்படி பேசுகிறது, அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வின் பண்ணிட்டோம், லூஸ் ஆகிட்டாருன்னு அவரை நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் வேணாம், சங்கடப்படுவாருன்னு நீங்கள் ஃபோன் பண்ணல. அட்லீஸ்ட் வராத கால் பண்ணி என்ன பண்ணுற சாப்பிட்டியான்னு கேட்கலாம். அதுக்கு கூட மனுஷனுக்கு மனசு வராது போல் அப்போல்லாம் நினச்சிக்கிறீங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, வீட்டுக்கு வந்தால் தயாங்கோ அவனோட லேப்டாப் கூட சண்டை போட்டுட்ருக்கான். நீங்கள் என்னாச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எட்டி பார்க்க, நானே இவ்வளோ சீக்கிரம்ட்டேன், இவன் எவ்வளோ லேட்டாக வரா அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு கோபம். அடுத்த நிமிஷம் அவள் எப்போ வந்தால் நமக்கு என்ன, நான் ஏன் அவளை பற்றி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவனே சமாதானப்படுத்திட்டு அவன் லைட்டாக அவங்கள திரும்பி பார்த்துட்டு அவன் பாட்டுக்க மறுபடியும் அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. அப்படியே நைட் ஷூட்டில் அவன் பக்கத்தில் நிற்க அவனோட ஷாம்பு ஸ்மெல் அவனுக்கு என்னமோ பண்ணுது. அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே, இது என்ன ஸ்மெல்லு அப்படின்னு டக்குன்னு திரும்ப நீங்கள் நின்றுட்டுருக்குங்க. அவன் மூஞ்சிக்கு நேரம் அவங்க மூஞ்சி இருக்க அவன் ஒரு நிமிஷம் தடுமாறி என்ன அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் ரொம்ப நேரமாக உங்கள் லேப்டாப்போட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அதான். அது என்னன்னு தலை திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு, இப்போ நான் மாட்டேங்குது, லாக் ஆகிடுச்சு, அதுதான் அப்படின்ட்டு இருக்கான். ஓ எதுவும் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், ஒரு டெண்டர் ஒன்று கோட் பண்ணணும், அதுதான் பாதிலேயே இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவனும் அந்த லேப்டாப் தூக்கி போட்டு உடைக்காத குறையாக போட்டு தட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் என்கிட்ட தரீங்களா, நான் பார்த்து தரேன் அப்படிங்கிறீங்க. உங்களை அப்படியே பார்க்குறான். இல்லை எனக்கு பார்க்க தெரியும், பார்த்து தரேன் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு அவன் நகர்ந்து உட்காரான். நீங்கள் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காருறீங்க. அவங்க அவன் உடம்பு வரச ஒரு நிமிஷம் உங்களுக்குமே ஜர்க்காகுது. அத்தி அப்படின்ட்டு லைட்டாக நகர்ந்து அப்புறம் நீங்கள் அப்படியே லேப்டாப்பை கீழே வச்சு அதை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் லேப்டாப்பை சரி பண்ணுறதுலாம் உன்னிப்பாக அதை பார்த்துட்டு இருந்தா தயங்கோட பார்வையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் மூஞ்சி கழுத்து அதுக்கு கீழேன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனே அறியாமல் ரசிக்கிறான். அப்படியே உங்களே ஒத்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் யாரா நம்மளை ஏதோ ஒத்து பார்க்கத்தா ஒரு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இருக்க. சடனாக திரும்ப தேங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்னு நீங்கள் திரும்ப பார்த்து அவன் டக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிறான். நீங்கள் அது வந்து சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறான், சரியாயிடுச்சு. ஸோ அவனும் மறுபடியும் டெண்டர் கோட் பண்ணி அமுச்சு விடுறான். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் அந்த பக்கம் வரவே இல்லை, அவன் ஸ்டடி ரூம்குள்ளே போயிடறான். ரொம்ப தான் அப்படின்ட்டு, ஆனாலும் நீ என்னை பார்த்தல, நான் பார்த்தேன், நீ என்னவே நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் லேப்டாப்பை சரி பண்ணிவிட்டு லேப்டாப்பில் தெரியல ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தேன் உன் கண்ணெல்லாம் அப்படின்ட்டு. நீங்களே உங்கள் செஸ்ட்டை பார்த்து என்ன பார்வைடா அது, பார்வையிலே எனக்கு கற்பழிக்கிற, ஆனால் நெருங்கி மட்டும் வரமாட்டீங்க சார். பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு அப்படின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்க. அதுக்குள்ளே தயங்க வந்து பார்த்துட்டு ஆத்தி அப்படின்ட்டு டக்குன்னு கடை மூடி படுத்துக்கிறீங்க. அவனும் அவங்க வந்து சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறான். சாப்பிட்ணும் அப்படிங்கிறீங்க. அப்புறம் படுத்துட்ட அப்படிங்கிறான். அதோ போகலாம் அப்படின்ட்டு இப்போ 2 பேரும் அப்படியே இருங்களா, இப்படி வர அப்படிங்கிறான். ஏன் இதுக்கான குறைச்சல் அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் எல்லாமே குறையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, வேறு ஏதாவது அப்படிங்கிறான். ஓ சாரி அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி எப்போவும் போடுற மாதிரி ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே மாமனாரும் இருக்கார்ல, அதனால் நீங்கள் ஓகே ஐ வில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உள்ள போய் நீங்கள் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே வரீங்க. முன்னே இருந்ததுக்கு இப்போ வர ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு சுத்தம் இதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைட்டாக வந்து நைட்டி போட்டிருக்கீங்க, அது நல்லாவே உங்கள் ஷேப்பை காட்டுது. அவனுக்கும் அப்படின்னு இருக்கு. இவ்வளோ நாள் உங்களை அவன் நோட் பண்ணது கூட இல்லை. இப்போ லைட்டாக சாப்பிடும் போது ஒரு கண்ணால் பார்க்குறான், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு. நீங்கள் எப்பவும் போல தான் 2 இட்லி 2 தோசைங்கிற மாதிரி 2 தோசையை சாப்பிட்டு அதையவே பிச்சு ரொம்ப நேரம் கோலம் போட்டு ஒரு வழியாக சாப்பிட முடிக்க உங்கள் அத்தையோ சாப்பிடுமா அப்படின்னு 40 வாட்டியாவது சொல்லியிருப்பாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காத்த அப்படின்னு அதை பிச்சு 100 வாட்டியாச்சும் அங்கேயும் இங்கே சின்ன பசங்க எப்படி சாப்பிட்றதுக்கு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. சுத்தம் இவளே இப்படி இருந்தா இவளுக்கு குழந்தை பிறந்தா எங்கள் குழந்தைய இப்படி தானே பண்ணும் அப்படின்னு தேங்க இமேஜினேஷன் ஒரு நிமிஷம் குழந்தை வரைக்கும் போக. அவனே என்ன இவ கூட குழந்தையா என்ன நம்ம நினச்சிருக்க, இந்த கல்யாணம் ஜஸ்ட் எங்கள் 2 பேத்துக்குள்ளே நடந்தது, ஒரு கல்யாணமே கிடையாது, அது வெறும் பிஸ்னஸ் தான் அப்படின்னு அவனே தெரிஞ்சுட்டு இங்கே உட்காந்தா சரிப்படாதுன்னு கடன் சாப்பிட்டு எப்பவும் போல அவங்கள பார்க்க அந்த மாதிரி மேலே போயிடறான். நீங்களும் அவங்க அத்தை மாமாவோட ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டா அவங்களுக்கோ
பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற குறை தீங்கிடுச்சு அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் மருமகளாக இல்லாமல் மகளாக மாறி எவ்வளோ நேரம் அவன் வந்துட்டு வந்தால் கூட அவ்வளோ பேச மாட்டான், வீட்டுக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஏதோ தனியாக இருக்கிற மாதிரியே இருப்பான். பட் நீங்கள் அப்படி இல்லை, வந்த நாள் தான் கொஞ்சம் தயங்குனீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சகஜமாக பேசுகிறது, மாமனாருக்கு வந்துட்டு அவரோட சேர்ந்து உட்காந்து அவருக்கும் சில ஃபைல்ஸ் பார்க்க ஹெல்ப் பண்ணுறது, அவர் பிஸ்னஸில் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரோடையும் ஷேர் பண்ணுவீங்க. அதே மாதிரி கிச்சனுக்குள்ளே சமைக்கவே தெரியலாட்டியும் அத்தைக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் அம்மா போதும் அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்தாலே எனக்கு ஹெல்ப் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பேசி பேசி அவங்க என்ன சமைக்கும் போது எதை போட்டாங்க போடலைங்கிறத மறக்கடிக்கிற அளவுக்கு பேசி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எம்மா கொஞ்ச நேரம் இந்த வாயை மூடுறியா, நான் வேற எதை போட்டேன்னு மறந்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி. அப்போ சரி அத்தா, அப்போ நீங்கள் சமைச்சிட்டு கூப்பிடுங்க அப்படின்னு வெளியே வந்தாலும் அச்சோ நீ போயிடாதடா, நீ போயிட்டா பேச்சு துணைக்கும் ஆள் இருக்காது அத்தைக்கு அப்படின்னு கூட நீ படிக்கிறது. உங்கள் செல்ல வாளாக மாறிட்டு இருக்கீங்க நீங்கள். இப்படி ஏதாவது டே ஸ்கிப் ஆகுது. பட் உங்களுக்கும் தயாக்கும் இருக்கிற கேப் வந்து அப்படியே தான் இருக்குது. பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. பட் முன்னாடியெல்லாம் வந்து அவங்கள திரும்பி கூட பார்க்காதவன் இப்போ அப்பப்போ பார்க்குறது அது மட்டும் மாறி இருக்குது. எப்போயாச்சும் 2 பேரோட கண்களும் ஒரே நேர்கோட்டில் பார்த்துக்கும். அப்போ டக்குன்னு அப்படியே அவன் பார்க்காத மாதிரி திரும்பி போயிடுது. நீங்களும் ஓகே அப்படின்னு கடந்து போயிடுறதும் இப்படியே தான் இருக்குது. ஒன் டே கரெக்டாக அவன் எழுந்திருக்கும் போது நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. ஸோ அவனும் குளிச்சுட்டு வெளியே வரான். நீங்கள் தூக்க கலக்கத்தில் அப்படியே போய் அவன் மேலே மோதி கீழே விழுக போக ஹே அப்படின்னு அவன் அவங்கள ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே அவனோட வெறும் செஸ்ட்டில் நீங்கள் கை வச்சுட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அது ஐம் சாரி, நான் ரெஃப்ரெஷ் ஆக வந்தேன் தெரியாமல் அப்படின்னு வளருங்க. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவனும் அப்படியே உங்களை நகர்த்தி நிற்க வச்சுட்டு அவன் பாட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ண போயிடான். நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறீங்க. பிகாஸ் அவன் அப்படியே உங்களை பிடிச்சதில்ல ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிப்பீங்க. ஸோ ஐயோ அப்படின்னு உங்களை நீங்களே அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு என் புருஷனை பார்த்து இப்படி சொல் பண்ணிக்கிறேனே கன்றாவி, இதை பற்றி என்ன நினச்சிருப்பாரு, ஐயோ மக்கு அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு அப்படியே ஒரு வழியாக குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. நிற்கிற பார்த்து சாரி அப்படியே ரெட் கலரில் சாரி வியோ பண்ணிட்டு வரீங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கீங்க. ஓ மை காட் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை நின்று பார்த்துட்டு அவன் போயிடறான். நீங்களும் அப்படியே கீழே வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறான். அது வந்து என்னோட அப்பா கம்பெனிக்கு தானே போகிறீங்க, நானும் அங்கே தான் போகிறேன், அதான் அப்படியே 2 பேரும் சேர்ந்தே போயிடலான்னு. அவனும் என்ன எங்கள் கம்பெனின்னு சொல்லாமல் அப்பா கம்பெனின்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்கள. நீங்களோ நம்ம கம்பெனியும் அந்த கம்பெனியும் டைப் பண்ணணும்னு எனக்கு. ஸோ நீங்கள் அவங்க வருவீங்கல்ல அப்படிங்கிறீங்க. இப்போ தான் அவனுக்கு புரியுது. பரவாயில்லையே, இவ அம்மா அப்பாவை மட்டும் இல்லை நம்மளையும் அவள் ஃபேமிலியாக தான் நினைக்கிறா. பட் நமக்கு தான் அப்படி நினைக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து அப்படின்னு எதோ சொல்லுவாரான். அதுக்குள்ள அவங்க அம்மா வந்து ஏன்ப்பா 2 பேரும் ஒரே கம்பெனிக்கு தானே போகிறீங்க, அப்போ ஒன்றாவே போகலாமே அப்படிங்க. இவங்க வேறு அப்படின்ட்டு சரி போகலாம் அப்படிங்கிறான். மனசே இல்லாமல் தான். நீங்கள் இல்லை பரவாயில்ல உங்களுக்கு ஒர்க் இருந்தால் பாருங்கள், நான் அங்கே போகிறீங்களேன்னு தான் கேட்டேன். அதுவும் இல்லாமல் என்னோடய கார் வேறு பஞ்சர், ஸோ அதான் நேற்று பஞ்சரோட கொடுத்துட்டு வந்தேன், இன்னும் வரல, சரி நான் கேப் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நகர போக ஹேய் வெயிட் அப்படிங்கிறான். திரும்பி பார்க்குறீங்க. ஒன்றாவே போகலாம் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஹை ஒன்றா போகிறோம் அப்படின்ட்டு ஹாப்பியாக முன்னாடி ஏறி வந்தால் பின்னாடி இருக்கும் அப்படிங்கிறான். அப்படியே புதுசுனா இது சரி பரவாயில்ல, முன்னாடி உட்காந்தா கூட திரும்பி திரும்பி பார்க்கணும், கழுத்து வலிக்கும், பின்னாடி உட்காந்தா மிரர் வழியாக சைட் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி ஹாப்பியாக இருக்காருங்க. அவனும் போகலாமா அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னதும் கார் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஒரு நிமிஷம் கூட அவங்க பக்கம் திரும்பலை. நீங்கள் தான் பேன் அந்த மிரர் வழியாக அப்படி சீட் அடிச்சுட்டு வரீங்க. ஆஃபீஸ் வந்தது கூட தெரியாமல் அவனும் ஹலோ அப்படிங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டிங்கன்னா போகலாமா அப்படிங்கிறான். ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆயிடுது. எதாச்சே அவர் இப்படி நம்மளை நினைக்கிற அளவுக்கு பேன் அவரை பார்த்துருக்கமே கன்றாவி அப்படின்னு நினச்சிட்டே அப்படின்னு வலிஞ்சிட்டே இறங்குறீங்க. அவனும் அவன் பாட்டுக்கு முன்னாடி நடக்கா. நீங்கள் பின்னாடி டே பின்னாடி ஒருத்தன் வரான்டா, அதையாவது பாரு இப்படி போகிறான் அப்படின்னு ஓடாத குறையாக பின்னாடி ஒரு வழியாக வர சுகாவோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறான். தயங்கியும் வெல்கம் பண்ண ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சரி மீட்டிங் ஹால் போகலாமா அப்படின்ட்டு ஓகேன்னு இப்போ மீட்டிங் ஹாலில் போய் 2 கம்பெனியும் டைப் பண்ணிக்கிறதுக்கு சில அக்ரிமெண்ட்ஸ் வச்சு அதில் சைன்லாம் பண்ணதும் இப்போது 2 கம்பெனியும் ஒன்றா தான் சில விஷயங்கள் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டே வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் எடுத்து கொடுக்குறான். இது என்ன ஃபைல் அப்படிங்கிற மாதிரி தயாங்க பார்க்க நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறீங்க. அவனும் இப்போ தான் பார்க்குறான். பார்த்தா அதில் வந்துட்டு நேற்று டெண்டர் எடுத்திருப்பாங்கள்ல, அந்த நீங்கள் எடுத்தீங்கள்ல, ஸோ அதே தான் அந்த இதை வந்து ப்ராஜெக்ட் வந்து 2 பேர் சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து சில இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க பேப்பர்ஸ்லாம். ஸோ அதை கொடுத்து இதில் உங்களுக்கு ஓகேனா சைன் பண்ணுங்கள், ஃபர்தராக மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. அவனும் ஒரு நிமிஷம் ஆச்சரியமா இது சடனாக ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா, அது
இல்லை மாமா சொன்னாங்க உங்களுக்கு இந்த டெண்டர் எடுக்கணுன்ற ரொம்ப நாள் ஆசை, இதை ஒர்க் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட்லன்னு. ஸோ அதான் நமக்கு தானே கிடச்சிருக்கு, ஸோ சேர்ந்தே பண்ணலாமே இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறீங்க. ஆனால் இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாராங்கிற மாதிரி இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனிவேஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைன் பண்ணுறான். ஒரு வழியாக டைப் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்டே 2 பேரும் ஒன்றா செய்கிறதுக்கான சைன்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வேலையாக பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி தேங்க போய் அவனோட ஆஃபீஸில் பார்க்குறதும் அவனும் சில விஷயங்களாக உங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றதும் இப்படியே இருக்குது. நீங்கள் போகும்போதெல்லாம் அவனை சைட் அடிக்கிறதுல தவறுறதே கிடையாது, அவனும் உங்களை கண்டுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி அவனை என்னைக்காவது நம்ம பக்கம் கரெக்டாக அவனை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் தான் சுற்றிட்டு இருக்கீங்க. அப்படியே டே ஸ்கிப் ஆக அவங்க மம்மி டாடிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டனால அவங்களுக்காக எல்லாம் சர்ப்ரைஸாக பண்ணணும்னு சொல்லி தேங்க முன்னாடி நிற்கணும். என்ன எதுவும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிங்கிறீங்க. பர்சனலாக பேச அப்படி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். இல்லை அங்கிள் ஆண்டிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, ஸோ என்னோட ஸோங்கிற அப்படின்ட்டு அதை செலிப்ரேட் பண்ணலான்னு இது நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர், ஸோ அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக ஓகே சரி அதுக்கு நான் என்ன பண்ணும்? இல்லை அது பெருசாக பண்ணலாமா அப்படின்னு கேட்கதான். இல்லை அவ்வளோ ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை, அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஸோ மம்மி டாடிக்கு இப்படிலாம் என்ன பிடிக்குங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறான். ஓ சரி அப்படின்ட்டு சரி சின்னதாக பார்ட்டி ஹால் அங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் காலையிலேருந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இவ்வளோ பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே என்னால் முடிஞ்சது நானும் பண்ணுறேன், ஏன்னா அவங்க என்னோடய அம்மா அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லி வெட்டிங் ஹாலில் புக் பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அவங்க டெக்கரேட் பண்ணலாம், ஆளை பிடிச்சி எல்லாம் பண்ண வச்சு இப்படியே ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க. மார்னிங் எழுந்ததுமே உங்கள் அத்தையை ஸ்பாக்கு கூட்டிகிட்டு போய் என்னம்மா எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு அதே மாதிரி தயங்க அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் என்னடா மகனே இன்னைக்கு இல்லை டேட் இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக இருங்க, அதுக்கு தான் பிகாஸ் யுவர் வெட்டிங் ஆனிவர்சரியில் ஓ அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இத்தனை வருஷத்தில் இதெல்லாம் உங்கள் புது மருமகளோட ஐடியா, அடேங்கப்பா அவளை அவனுக்கும் பிடிச்சிருக்காடா, தேங்க் பதிலே சொல்ல, டேட் இப்போ வந்த வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிறான். இங்கே அவங்களும் வேணாம்மா இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா அப்படின்னு சொல்ல கேட்காம நீங்கள் அவங்கள ஒரு வழியாக ஸ்பாக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அப்புறமா மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உங்களை ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட என்னடா இது என்னை பார்க்க எனக்கு காமெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் சொன்னா அப்படியே செம்மையாக அழகாக இருக்கீங்க, இப்படியா அங்கிள் உங்களை பார்த்தாரு எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பியோ தங்கச்சோ ரெடி அட்டி வாள் அப்படின்னு அடிக்கிறாங்க. அத்தை சும்மா சொன்னேன், ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன் ஆண்டி நீங்கள் தயாங்க அப்புறம் குழந்தைய பார்த்துக்கல? என் ஒரே பையன் அவனுக்கு மட்டும்தான் எல்லா பாசத்தையும் கொடுக்கணும்னு நினச்சோம், இன்னொரு குழந்தை வந்தால் அது பங்கு போட்டுக்குமே, அதனால தான் எங்கள் பையன் அதில் கூட எங்கே நிற்கக்கூடாதுன்னு நினச்சோம். யூ ஸோ ஸ்வீட் ஆண்டி, எங்கள் அம்மாவும் தான் இருக்கேன், சுகா அண்ணாவையும் பெற்று வச்சுருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. சிரிக்கிறீங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளையாக அவங்கள கூட்டிகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வரீங்க. அவங்களும் என்னடா இது அப்படிங்கிறாங்க. வாங்க ஆண்டி சர்ப்ரைஸ் அப்படின்னு கண்ணை கட்டி அப்படி கூட்டிட்டு இங்கே தேங்க அவங்க அப்பாவை ரெடி பண்ணி கண்ணை கட்டி கூட்டி இந்த 2 பார்த்தியும் அந்த வெட்டிங் ஹால்குள்ளே அப்படியே கண்ணை திறந்து விட அவங்கள பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு, டேட் உங்கள் மருமக தான் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு அவன் வந்துங்கிறான். நீங்களா ஐயோ அங்கிள் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் மம்மி டாடி சுகாவும் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பேசிவிட்டு அவங்கவுங்க கிஃப்டெல்லாம் கொடுக்க பரவாயில்லையே பொண்ணுக்கு கூட குடும்பம் நடத்துகிற அளவுக்கு சாமர்த்தியம் வந்துருச்சு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, மம்மி அப்படிங்கிறீங்க. அவங்களும் சிரிச்சுட்டு இது வரைக்கும் பிஸ்னஸ் தானே நல்லா பார்த்துட்டு இருந்தேன், ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்க போறியோன்னு நினச்சேன், பரவாயில்ல நல்லா மாமியாவை காக்கா பிடிக்க தெரிஞ்சு வச்சுருக்க நீ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் காக்கா பிடிக்கிறது இல்லை மம்மி, உங்களுக்கு நான் செஞ்சதில்ல அதே மாதிரி தான். அவங்களும் சிரிச்சுட்டு சும்மா சொன்னேன்டா அப்படின்ட்டு அவங்க பரவாயில்ல ஒத்த ஒன்று என் அளவுக்கு நல்லா பார்த்துக்குறாங்க போல், அதான் நீ இவ்வளோ ஹாப்பியாக இருக்க, எனக்கு பயமாகவே இருந்தது, எங்கே ஒன்று தெரியாதவங்க கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கஷ்டப்படுவேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை மாமா கிட்ட என் பொண்ணை ரொம்பவுமே நல்லா பார்த்துக்கிறீங்க, அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா, அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்லாம் உங்கள் அம்மா அப்பா ரொம்ப எமோஷனாக பேச, ஐயோ அதெல்லாம் இல்லை, நிஜமாக சொல்லணும்னா எங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லாத குறைய அவள் தான் தீர்த்துட்ருக்கா, அவள் மட்டும் இல்லைன்னா எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களை விட்டு கொடுக்காம எல்லாம் பேசியிருக்க தயாங்கம் அப்படியே பார்த்துட்ருக்கான். அதுக்கடுத்து வந்துட்டு கொஞ்சம் சில பல கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஓல்டு கப்புள்ஸை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து கேம்ஸை வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அதாவது ஹஸ்பண்டை பற்றி ஒய்ஃபை பற்றி ஹஸ்பண்ட்டையும் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறது. இப்போது உங்களோட டர்னு, உங்களையும் உங்கள் ஹஸ்பண்டையும் கூப்பிட்றாங்க. உங்கள் ஃப்ரெண்டு மியா தான் அதை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கா. அப்படி பாவி
உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்ததுக்கு உன்னால் முடிஞ்சது என்னவோ அதை பண்ணிட்டல, எனக்கு அவனை பற்றி எதுவுமே தெரியாது, என்னை ஏன்டி கொத்து விட்ட அப்படிங்கிறவன் நீங்கள் பார்க்க மியாவும் சிரிச்சிட்டு, எத்தனை நாளைக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்க போகிற, இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல நீங்களும் அப்படின்ட்டு சரின்னு அந்த கேமில் கலந்துக்கிறீங்க. தயாங்கை பற்றி எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட கேட்க நீங்கள் எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது மேக்ஸிமம் நீங்கள் அவனை பற்றி எல்லாத்தையுமே தான் சொல்லியிருக்கீங்க. அவனுக்கே ஆச்சரியம், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் அவனை பற்றி அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சதை வச்சு எப்படியோ சொல்லிட்டீங்க, எல்லாமே கரெக்ட் தயாங். அடுத்து நம்ம டர்ன்னு நம்மக்கிட்ட எதாவது கேட்டால் அவளை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவனும் பயந்துட்டுருக்கான். பட் அவனுமே ஏதோ குருட்டாம்போக்கில் அவங்கள பற்றி சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இது எப்படி அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம். பரவாயில்ல, நம்ம மட்டும்தான் நம்ம பர்சனை நோட் பண்ணுறோன்னு நினச்சோம், அவரும் கூட நம்மளை நோட் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருக்க. அதில் வின் பண்ண கப்பெல்லாம் நீங்கள் நிற்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்க. மியா கிட்ட ஏதோ கோல்மால் பண்ணியா அப்படின்னு கேட்குறீங்க. சேச்சா ப்ராமிஸாக இல்லடி, நான் கேட்ட 5 கேள்விக்கும் 2 பேரும் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க, ஒருத்தர் சொன்ன பதிலே தான் இன்னொருத்தரும் சொன்னீங்க, அப்புறம் அப்படி ஏண்டி உங்கள் 2 பேத்துக்குள்ள நல்ல புரிதல் இருக்குது, நீ தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு தெரியறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாமையா. அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக கேக்லாம் கட் பண்ணி அவங்க வெட்டிங் ஆனிவர்சரியை ரொம்ப ஹாப்பியாகவே கொண்டாடுறீங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் முடிச்சு அங்கே ட்ரிங்க்ஸ் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. தயாங் கொஞ்சம் ஊராகவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். பிகாஸ் அவனும் உங்களை அப்படி பார்த்து நீங்கள் வந்து எனக்கு ரெட் கலர் சாரிவே பண்ணிட்டு வந்திருப்பீங்க, உங்களை பார்க்க அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஏதோ வேலை செய்யுது, அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரூத் ஆர் டேர் விளையாண்டுருக்க, உங்களுக்கு டேர் வருது, நீங்கள் அப்படியே திருத்திரு மொழிக்க மியாவோ எடா கூடமா டேர் கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ ஏதாவது கோத்து விட்டுருவாளே நீங்கள் பயந்துட்டு இருக்கும்போது அவளே ஆமாம் இப்போது எனக்கு நீ டேர் கொடுத்தில்ல, ஆக்சுவலி நீங்கள் அவளுக்கு அதே டேரை கொடுத்துருப்பீங்க, உனக்கு என் ப்ரோவை பிடிக்கல, இப்போ மட்டும் நீ ப்ரப்போஸ் பண்ணு, அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. அவ்வளோ இல்லடி இந்த டேரை வேணா எனக்கு பயமாக இருக்குது, வேறு ஏதாவது சொல்லு, நீ செஞ்சே ஆகணும்னு போட்டு ஊசி பேத்த. அவ்வளோ ஒரு வழியாக ஒரு ரோஸோடு போய் சுகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறா எல்லோரும் முன்னாடியும். அவனும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இங்கே எல்லோரும் கைத்தட்ட மியாவுக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. அவனும் அவங்க வீட்டில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா அப்பாவும் அங்கேயே இருக்கிறனால எல்லாருக்கும் வந்துட்டு ஓகே. ஸோ வந்துட்டு அங்கே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கவும் மியாவுக்கும் நம்மளை இப்படி போட்டு விட்டாலே எல்லோரும் முடியும், இப்போ இவளை விடக்கூடாது அப்படின்ட்டு உங்களையும் அதே டேர் கொடுக்குறா. இப்போ நீ போய் தயாங் ப்ரோக்கு ப்ரப்போஸ் பண்ணு. நானா, நான் இப்படி நீ தானே ஒரு ஒய்ஃப், ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட நீங்களும் ஒரு ஃப்ளார் எடுத்துகிட்டு ஐயோ அவரை பார்த்தாலே கலருமே, இதில் நான் எங்கேருந்து ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்னு பயந்துகிட்டே போய் அவன் முன்னாடி என்னங்க அப்படின்னு நிற்கிறீங்க. தேங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தோம், டக்குன்னு திரும்ப அவன் கண்ணெல்லாம் ரெட்டா அப்படியே உங்களுக்கே ஒரு மாதிரி என்ன ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரா ஏங்க அப்படின்னு நீங்கள் கிட்ட போக அவனும் அப்படின்னு பார்க்குறான். அப்படியே நீங்கள் அவன் முன்னாடி ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க. வா இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சேன், இப்போ வந்து நம்ம முன்னாடி நிற்கிறாளே என்ன அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவன் முன்னாடி நீல் பண்ணி ரோஸ் அவன்கிட்ட நீட்டி ஐ லவ் யூ அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் தயாங்க அப்படியே அவங்களை தூக்க ஏங்க அப்படிங்கிறீங்க. ஐ டு லவ் யூ அப்படின்னவன் எல்லாரும் முன்னாடியும் உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்களே ஒரு நிமிஷம் இதை அக்செப்ட் பண்ணுறதா வேணாமான்னு பயத்தில் அப்படியே இருக்க, அவன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் ஐயோ எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு தள்ளுறீங்க. அவனும் சாரி எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தூக்கிட்டு அங்கே ரூம் புக் பண்ணியிருக்க எல்லாருக்கும். ஸோ உங்களுக்காக புக் பண்ண ரூமுக்கு தூக்கிட்டு போகிறான். உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இவருக்கும் நம்ம மேலே லவ் இருந்திருக்கா, சே நம்ம தான் புரிஞ்சுக்கலையோ, நம்ம அப்போயே இதை பண்ணியிருக்கணும், என்ன இருந்தாலும் மியா சொன்ன ஐடியா சூப்பர் அப்படின்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க. ஆனால் அப்படியே ரூம்குள்ளே வந்துவிட்டு உங்களை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு என்ன அப்படிங்கிறீங்க, நான் சொன்னேன் அப்படின்னு கிட்ட வரான். அது அது வந்து மியா த டேர் அப்படின்னு முழுசாக சொல்லக்கூட முடியல. நீங்கள் சொல்கிறதுக்குள்ள அவன் திரும்ப உங்கள் லிப்பில் அப்படி கிஸ் பண்ணுறான். உங்களால் இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களுக்கும் அவன் மேலே லவ் இருக்குல்ல, அவனை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும். ஸோ அப்படி நீங்கள் பேக் கிஸ் பண்ண தேங்காலாம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சரி என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு அப்படியே அதை கரட்டி தூக்கி எறிகிறான். உங்களுக்கு அப்படியே ஷையாக நீங்கள் அப்படியே செவத்தில் ஒட்டி நின்றுட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கும் தான் அப்படின்ட்டு ப்ளவுஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி தயங்க ஜஸ்ட்டு அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. தயங்க அப்படியே ஒன்று தூக்கிட்டு வந்த பெட்டில் போட்டு அப்படியே 2 பேரும் மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கா, நீங்கள் மூன் பண்ணுறீங்க அப்படின்னு வழியில் கத்த சாரி அப்படின்னு கொஞ்சம் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுறான். இப்படியே 2 பேரும் அந்த நைட்டை ரொம்ப ஹாப்பியாக லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் முளைக்கும் போதே தயாங்கோட செஸ்ட்டில் தான் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அப்படியே நீங்கள் தூங்கிட்டுருக்க தயாங் முழிச்சு பார்க்குற அப்படியே உங்களை அப்படியே உங்கள்
ஹேர் வந்து அவங்க மூஞ்சில் மறைச்சிருக்கு. ஸோ அதை அப்படியே தள்ளி உங்கள் மூஞ்சியை ரசித்து கொஞ்ச நேரம் பார்க்குறான். நீங்கள் மெதுவாக அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. அவனும் இவ இப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கணும் அப்படின்ட்டு கண்ணை மூடி படுத்துருக்க மாதிரி படுத்துக்கிறான். நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து அப்படி பார்க்குறீங்க. தேங்க பார்த்துட்டு அப்படியே நீங்கள் பெட்ஷீட் நடக்கத்தை ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஷோ ஹே தயங்கா, நான் சொன்னல ஒரு நாள் நீ என் பின்னாடி சுற்றுவேன்னு நடத்தி காட்டிட்டேன் அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஸோ மச். உனக்கு லவ் வந்திருக்கு ஆனால் என்கிட்ட சொல்லலை, சரியான முசுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொஞ்சிட்டு மெதுவாக பட்டும் படாமல் அவன் லிப்பில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சாரியை எடுத்து வியோ பண்ணிட்டு ஓடிடுறீங்க பாத்ரூம்குள்ளே. அவனும் டக்குன்னு கண்ண முழிச்சு இவன் என்ன வளரிட்டு போகிறா, இவளுக்கு நம்மளை பிடிக்குமா, என்ன தான் எங்கே பண்ணி வச்சுருக்க, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தி நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கா. ஐயோ இப்போ எதுக்கு இப்படி பண்ணோம், இதுக்கு தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு தலையில் கவிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்து ஓ இழந்துட்டிங்களா, உங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது, நான் நான் உங்களுக்கு காஃபி ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேட்குறீங்க. வேணாம், அப்புறம் சாரி அப்படிங்கிறான். எதுக்கு அப்படிங்கிறீங்க. எஸ்டர்டே அது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தெரியாமல் அப்படிங்கிறான். உங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கு மேலே அவன் பேசவே இல்லை. டவல் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடான். உங்களுக்கும் அழுகையாக வருது. இல்லை சும்மா விளையாட்டுக்கு இது சொல்லுவார் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே தேத்திட்டு நம்மக்கிட்ட விளையாடுறாரு போல், வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வெளியே வரத்துக்குள்ளே நீங்கள் காஃபி அவனுக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கீங்க. அவனும் வந்தவன் சாரி டைம் ஆச்சு, எனக்கு ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நீ உன் காரில் கிளம்பிடுவல அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அடுத்த நிமிஷம் ஓகே அப்படின்னு நான் வெளியே போக உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டு இட்ஸ் ஓகே நான் வெளியே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே எங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூட இல்லை, அழுகியாக வருது. நிஜமாவே அப்போ அவருக்கு நம்மளை பிடிக்காதா, ஆக்சிடென்ட்னு சொல்கிறாரு, நான் ஒரு ஒய்ஃப் தானே, ஏன்லாம் பேசினார் ஒன்றுமே புரியல அப்படின்னு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் அவங்ககிட்ட எதாவது கேட்கலான்னா அவங்கக்கிட்ட கூட இப்போ மாதிரி கொஞ்சம் மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல. உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கும் உங்களை பார்க்கும்போதெல்லாம் தடமாற்றம், அதனால் உங்களை அவாய்ட் பண்ணுறான். உங்களுக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே வர்றது, நீங்கள் எழுந்திருக்க முன்னாடி அவன் கிளம்பிடுறதுன்னு இருக்குது. உங்களாலேயும் அவனை சரியாக மீட் பண்ண முடியல. நீங்கள் ப்ராஜெக்ட் விஷயமாக பார்க்கலான்னு போனால் கூட அவன் பிஏவை தான் பார்க்க முடியுது, அவனை பார்க்கவே முடியல. என்ன ஒரு இப்போல்லாம் ஓவராக நம்மளை அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த டென்ஷன்லேயே நீங்கள் அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போனதே மறந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ 2 months மார்னிங் எழுந்திருக்கும் போது ஒரு மாதிரி கிருகிருன்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் போகும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். எதுக்கும் டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. எதிர்பார்த்த மாதிரியே கன்சீவாக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கு. தேங்க எதுக்கு திடீர்னு என் மேலே கோவமாக இருக்கான்னு தெரில. பட் இதை சொன்னால் நிஜமாக ஹாப்பியாக இருப்பார், அவருக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ப்ரெக்னென்சி கிட்ட ஃபோட்டோ எடுத்து வி ஆர் கோயிங் டு பேரண்ட்ஸ் அப்படின்னு அமுச்சு விடுறீங்க தயாங்க்கு ஒரு மெசேஜ் டைப் பண்ணி. பட் அதை அவன் பார்க்கவே இல்லை, ஒன் டேக்லேயே இருக்குது. எப்போ பார்ப்பாரு அப்படின்ட்டு நீங்கள் அவன் பார்த்துட்டு நம்ம கூப்பிடுவான் அப்படிங்கிறதுல இருக்கீங்க. அவனும் பார்க்குற மாதிரி தெரியல, என்ன அந்த மனசு பார்க்கக்கூட மாட்டேங்கிறாரு, நம்ம நேர்லேயே போய் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனை பார்க்கலான்னு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அங்கே நீங்கள் பார்த்த காட்சியில் அப்படியே உங்களுக்கு உங்கள் ஹார்ட்டை பிடுங்கி தனியாக வச்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படி இருக்குது. அங்கே போய் பார்த்தா தேங் அவனோட லவரோட பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவன்கிட்ட ரொம்ப குழஞ்சி பேசி அவன் மடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் அவ்வளோ ஹாப்பியாக பேசுறதை பார்த்து ஒரு நிமிஷம் சார் உங்களுக்கே இது அவர் தானா, என்கிட்ட அவர் சிரிச்சது கூட இல்லையே, லாஸ்ட்டாக அவர் சிரித்து நான் பார்த்தது நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ. இப்போது இவங்க யார், எந்த பொண்ணு இப்படிலாம் உட்காந்து பேசுகிறா, ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படி நினச்சிக்க. இப்போது தயங்கோட பிஏ தான் உங்களை பார்த்துருப்பான். மேம் நீங்கள் அப்படின்னு அவன் கேட்க சாரை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறீங்க. சாரை கூப்பிடட்டுமா, இல்லை வேணாம் அப்படின்ட்டு இங்கே அங்கே நிற்கவே இல்லை. உங்களால் முடியல, கண்ணில் டியர்ஸ் அப்படி வருது. என்ன ஒன்றுமே புரியல. சரி அவனா சொல்லுவான் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்கள் யார்லேயே வரவங்க உங்கள் அத்தை என்னம்மா அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லாத தலைவலி, காஃபி தரவாம்மா, டீ போட்டு தரவா அப்படி இப்படின்னு அவங்க அடர்ந்துக்கிட்டே போகிறா. நீங்கள் இல்லாத கொஞ்சம் நேரம் நான் தூங்குறேன் அப்படின்னு மேலே வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமே அலசினா அவனுக்கு லவ்வர் இருக்கிறது, அவங்க 2 பேரும் கிஃப்ட்டு இது பண்ணிக்கிட்டது எல்லாமே அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. அவ்வளோதான் அப்படியே இடிஞ்சு உட்காந்துடுறீங்க. இப்போ தான் அவன் உங்களோட மெசேஜை பார்த்துருக்கான் ப்ளூடிக். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டான்,
இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கே வந்துட்டான். கீழே ஒரு பிரளயமே நடந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே இறங்கி வரீங்க. நீங்கள் யார்கிட்டையும் இன்னும் சொல்லவே இல்லை. தேங்க் மட்டும் ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன முடிவெடுப்பான் அப்படிங்கிற மாதிரி வரீங்க. எங்கள் பார், உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டது பிஸ்னஸ்க்காக தான். எங்கள் அப்பா சொன்னார்னு தான். எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் உங்ககிட்ட எவ்வளோ தடவை இதை சொல்லலாம் நினச்சிருந்தேன். பட் நம்ம கம்பெனி டைப்பில் இருக்குது. அதனால தான் இப்போ அதை பிரேக் பண்ண முடியாது. ஸோ சில பல கான்ட்ராக்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு டைப்பை பிரேக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து தான். பிகாஸ் இவ தான் என் லவ்வர். நான் இவ்வளோ தான் லவ் பண்ணேன். இவளுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இவங்க அப்பாவால். அதனால தான் இவளால் இங்கே வர முடியல. ஸோ எங்கள் லைஃப்பில் நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்கு இவ தான் வேணும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நான் அனுப்ப தான் மெசேஜ் அப்படிங்கிறீங்க. பார்த்தேன். ஐம் சாரி ஃபார் தட். அதான் அன்றைக்கி சொன்னேன் அப்படிங்கிறான். அதுக்கு மேலே நீங்கள் பேச வரும்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. தயங்கூட அப்பா அம்மாவுக்கு செம்ம கடுப்பாகுது. எந்த மணி அவன்கிட்ட போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் கிடக்குறான். இங்கே பார், இவ தான் எங்கள் மருமக. அவள் எப்போவுமே எங்களுக்கு மருமகளாக இருப்பாள். அது எப்பவும் மாறாது. நீ தேவையில்லாத வேலை பார்க்காத தயாங். பாரு, அந்த பொண்ணுக்கு இது மாதிரி துரோகம் பண்ணாதடா, அது பாவண்டா அப்படின்னு அவங்க அம்மாலாம் சொல்கிறேன். நீங்களும் ஆன்ட்டி அங்கிள் எமோஷ்னல் ஆகாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதுக்காக என் பக்கம் பேசுகிறீங்க. அவருக்கு அவங்கள தானே பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி எனக்கே இப்போ இந்த லைஃப் வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். தேங்க் ஒரு நிமிஷம் அப்படியே அடிப்படை பருவங்களை பார்க்குறான். நீங்களும் அதுக்கு மேலே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, இல்லை அங்கிள், பிடிக்காத ஒருத்தரோட குடும்பம் நடத்துகிற அளவுக்கு எனக்கும் மனசு இல்லை. ஸோ நான் அவர் எதிர்பார்க்குற மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு, ஓகே பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் நீங்கள் நிற்கவே இல்லை. மேலே போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே கடைன்னு கீழே வரீங்க. அத்தை, மாமா, ஐ ஆம் சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட நல்ல மருமகளாக நடந்துக்கிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் பையனோட ஒய்ஃப் பார்த்துக்குவாங்க. நான் கிளம்புறேன். உங்களை மருமகளாக இல்லை ஒரு மகளாக நான் நினச்ச நேரம் வந்து உங்களை பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு அழுகியாக வருது. ஏமா அப்படிலாம் பேசுகிற? நீ போகிறதே எனக்கு பிடிக்கல. உன்னை போகாதுன்னு நான் தடுக்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. இந்த அத்தை பேச்சு கேட்க மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவருக்கு பிடிக்கல. அவர் கல்யாண நாள்லேருந்து நானும் ஒரு சரியாக பேசிக்கிட்டது கூட இல்லை. ஸோ அப்படி பிடிக்காத ஒரு லைஃப்பில் ஏன் தான் அவர் கஷ்டப்பட்டு இருக்கணும்? அவர் சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்கள் சின்ன வயசில் ஏன் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலான்னு நான் கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஏங்க ஒரே பையன், அவனுக்கான பாசத்தை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்கல விரும்பலை அப்படின்னீங்க. இப்போது அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போது அவர் சந்தோஷம் அந்த பொண்ணு தான். புரிஞ்சுக்கோங்க அத்தை, நான் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போயிட. தயாங்க ஒரு மாதிரி தான் இருக்க. இருந்தாலும் அவன் லவ்வர் தான் இப்போ அவனுக்கு கண்ணுக்கு தெரியுறா. ஸோ அவனும் வீட்டில் ஒரு வழியாக பேசி அவங்களுக்கு மனசே இல்லாட்டியும் வேறு வழி இல்லாமல் அமைதியாகிடுறாங்க. இங்கே நீங்கள் வந்து நிற்க உங்கள் வீட்டில் என்னம்மா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, அப்படியே தான் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு டிவோர்ஸ்ன்னு சொல்லி பேப்பர் வரும்போது தான் சுகா பார்த்துட்டு வீட்டில் ஒரு ஆட்டமே ஆட. நீங்களும் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கத்திட்டு இருக்க ப்ரோ? என்ன நினச்சிட்ருக்கான்? கல்யாணத்துக்கு முன்னாடி அதை சொல்ல வேண்டியதானே? என்ன மட்டும் நீங்கள் சொல்ல விட்டீங்களா? என்ன சொல்கிற? உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சுகா கேட்க, நீங்கள் அப்படியே மேலே கீழே பார்த்துட்டு, அண்ணா நான் எப்போ அவரை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? நீங்களா வந்தீங்க. பிஸ்னஸ் டீல் மாதிரி மேரேஜின் டீல்னு பேசிட்டு வந்தார் அப்பா. கட்டிக்கேன்னு சொன்னார், கட்டிக்கிட்டேன். அவருக்கு இப்போ பிடிக்கலன்னு சொல்லும்போது விளக்கிறது நியாயம் தானே? என்னம்மா பேசுகிற நீ? இதென்ன பிஸ்னஸா அப்படின்னு அப்பா வராரு. அப்படி தானேப்பா முன்னாடி நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் பிஸ்னஸாக அதை நினைக்கலனா எனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தனை பார்த்து கட்டி வச்சுருப்பீங்களப்பா அப்படின்னு கேட்க, அவருக்கும் சிறுப்பால் அடித்த மாதிரி இருக்க. ஒரு நிமிஷம் அவருக்கு பேச்சே வரல. சுகாவும் தப்பு பண்ணிட்டோம், அவன் கல்யாணம் அனுப்பி ரொம்ப ஓவராக பண்ணான், அப்போவே நமக்கு புரிஞ்சுருக்கணும். இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க 3 பேரும் கோரஸா. என்ன பண்ணுறது, அவர் லைஃப்பை அவர் பார்க்கட்டும், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் லைஃப்பை பார்க்குறேன் அப்படின்ட்டு ஸோ சிம்பிள்னு விட்டுறீங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆக 2 பேர்த்துக்கும் வந்துட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிவோர்ஸும் கிடைக்கிது. தேங்க ஒரு மாதிரி இருக்கான். நீங்கள் அவனை பார்க்கக்கூட இல்லை, நான் நம்மளே வேணான்ட்டா நம்பியே கணக்கணும்னு அடுத்த நிமிஷம் நீங்கள் அவனை விட்டு விலகுனது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் உங்களோட மைண்டை வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பாவோ, சாரிடா நீ எத்தனை காலத்துக்கு இப்படி இருப்ப அப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் மேரேஜ்க்கு அவர் ரெடி பண்ண, நீங்கள் அப்படியே ஒரு முறை தான். அப்பா இவ்வளோ நாள் நீங்கள் எதை சொன்னாலும் அதை மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வேணாம் ப்ளீஸ், ஏன்னா இது என்ன மட்டும் இல்லை அப்படின்னு வயிற்ற தடவை அவர் இப்படி பார்க்குறாரு. அவருக்கும் தெரியும் வயிறு பெருசாகும் போதே, ஏம்மா வேணான்னு சொல்லி கேட்கல, அப்போ 2 months தானே உனக்கு, நீ அபாட் பா என்ன அப்பா மாதிரி பேசுகிறீங்களா? குழந்தை எப்போ கலக்க சொல்கிறீங்க?
அது என்னோட குழந்தை, அவன் என்ன பாவம் பண்ணான்? இங்கே பாருங்கப்பா, அவருக்கு என்ன பிடிக்கலன்னா ஓகே, இது ஆக்சிடென்ட்னு அவர் நினைக்கலாம், பட் ஸ்வீட் ஆக்சிடெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்க ஒரே பிடிப்பை என் குழந்தை மட்டும்தான், ப்ளீஸ்ப்பா அப்படின்னு நீங்கள் அழுக. சாரிம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்கள் விஷயத்தில் தலையிடலை. சுகாவும் மியாவை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டு மியாவோ உங்ககிட்ட சாரிடி என்னால் தான் இல்லை அப்படிங்கிறா. ஹே லூஸு, நீ என்ன பண்ண? அன்றைக்கி நான் ப்ரப்போஸ் பண்ண சொன்னனால தானே, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணதில் ஏதோ தெரியாமல் உங்ககிட்ட போய் நடந்திருப்பார்ல, அதனால தானே. சே, தெரியாமல் நானே உன் லைஃபை கெடுத்துட்டேன் அப்படின்னு அவள் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணேன். அட அதெல்லாம் நடக்கணும்னு எது இருக்கோ அதெல்லாம் நடக்கும், விட்டு ஃபீல் பண்ணாத. நான் இதை நல்ல விஷயமாக தான் நினைத்துக்கிறேன். என்ன தான் அவருக்கு என்ன பிடிக்கலாட்டியும் எனக்கு அவரை பிடிக்கும்டி. பிரிக்கும் போது எனக்கு அவருக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு ஒரு வழி இருந்தது. பட் எனக்கு அவருக்கு நடுவில் எதுவுமே இல்லாட்டியும் எங்கள் 2 பேர்த்தோட அந்த ஒன் டே லவ்க்கான ஈட் மெமரி தான் அந்த பேபி. நான் எதுவும் தப்பாக நினைக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போகிறது வரது இருக்கீங்க. தேங்கோட டைப்பை வந்துட்டு அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. சுகா வந்துட்டு இவனோடலாம் வேணாம், நம்ம டைப்பை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்ல. நோ ப்ரோ, இது வேறு அது வேறு, பிஸ்னஸையும் ஃபேமிலியும் எப்பயும் ஒன்றா பார்க்கக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கல, நீயும் அந்த மாதிரி பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா பார்த்து சொன்னார். அவர் தான் உனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையும் தேடிட்டு வந்தார். ப்ரோ அப்போ நீ கூட தான் எதுவும் சொல்ல, அப்பா எது சொன்னாலும் சரியாக இருக்குண்ணே, இப்போ தப்பாக தெரியுதா? எது சொன்னாலும் வாய் அடிச்சிரு அப்படின்னு சுகா சொல்ல. விடுங்க, எதுவுமே கோவத்து ஃப்ளோன்னு விட்டுறணும் அப்படின்ட்டு டைப் இருக்கிற வரைக்கும் போகுது. அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ண வச்சாலும் தேங்க குற்றம் உணர்ச்சாலும் இல்லை, இந்த டைப்பை நான் கண்டினியூ பண்ண விரும்பலைன்னு அவனும் கேன்சல் பண்ணிடுறான். நீங்களும் பெருசாக எடுத்துக்கல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றாவே பார்த்துக்க முடியல. ஸோ நீங்கள் உங்களோட வேலை உங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் வளர்ந்துட்டே போகிறீங்க. இங்கே தயாங்கோ படிப்படியாக குற்ற உணர்ச்சியில் சரியாக வேலை பார்க்க முடியல. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோடு சுற்றுறது ஏற்கனவே சேர்த்து வச்சிருந்ததெல்லாம் இப்போ போக ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கொஞ்சம் படுத்த படுக்கை ஆகிறாரு, அதனால் முடியல. கடைசி நேரம் அந்த மாதிரி சம்திங் அப்படி இருக்கும்போது கூட ஒரு மனசில் எனக்கு கடைசி ஆசைன்னா என் மருமகளை பார்க்கணுப்பா அப்படிங்கிறாரு. பா சும்மா மருமகன்னு அவள் கிடையாது, இவ தான் அவங்க மருமக, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் ஹார்ஸாகவே பேச. அவரும் அப்படியே அழுதுட்டுருக்க. அவன்கிட்ட போய் பேசுகிறீங்க, அவன் மனுஷனே கிடையாது. நல்லா அழகாக தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா, அவளை விரட்டி விட்டு இந்த பிசாசை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கான். என்னைக்கு அவள் சுயரூபம் தெரியுதோ அன்றைக்கி புரிஞ்சுக்குவான். அவள் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் நம்மளை, எனக்கு ஏதாவது புரியுதா? கூட ஈனி இழிச்சிக்கிட்டு இருந்தால் போதும், நான் மனுஷனே இல்லை, அவன்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீயாவது அவளை கூப்பிடலாம்ல அப்படின்னு நான் கேட்க, எந்த முகத்தை வச்சுட்டு கூப்பிட சொல்கிறீங்க? அவளை கூப்பிட வேணாம், அவள் நம்ம நினச்சாலே போதும் வந்து நிற்பா. அவளும் போனதுக்கப்புறம் நம்மளை பார்க்கறதுக்காக எத்தனையோ டைம் வந்திருக்கா. ஆனால் இந்த பிசாசு இருக்கே, அது அவளை ஒரு டைம் கூட உள்ளே விடலை. உங்கள் வாட்ச்மேன் கிட்ட அவளை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கு. அவளும் சரி நமக்கு அவளை பார்க்க விருப்பம் இல்லைன்னு போயிட்டா. எப்படி உனக்கு தெரியும்? ஒரு டைம் கோவிலில் பார்த்தேன், அப்போ தான் நான் நிறையா வாட்டி உங்களை பார்க்க வந்தேன் ஆண்டி அப்படின்னு அவள் சொல்லும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஏன்னா எந்த ஒரு மருமக டிவோர்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு மாமனார் மேலே பாசம் வச்சுருப்பான்னு தெரில. அவளை உங்களுக்கு பார்க்கணும்ல தானே? சரி, உங்களை வெயிட் சேரில் வச்சு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அவளை நம்ம பார்க்கலாம். சரிம்மா அப்படின்னு சொல்ல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம். என்ன? ஏற்கனவே நீங்கள் ஹார்ட் பேஷண்ட், அவளை பார்த்ததும் நீங்கள் ஷாக்காகக்கூடாது இப்போயே சொல்கிறேன். உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன? என்னம்மா சொல்கிற? வேறு கல்யாணம்? ஐயோ அதெல்லாம் இல்லை, அவள் இங்கேருந்து போகும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. என்னம்மா சொல்கிற? இந்த பையன் அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டா வேணாண்டா? அது நம்ம பையனோட குழந்தை தான். ஆமாம்ல, நம்ம கல்யாணம் நாளப்போ நம்மளே கண்ணால் பார்த்தோம்ல. ஆமாம், எனக்கு நம்ம மருமகளை பார்க்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னால் தான் அவள் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் பொண்ணு கேட்கலன்னா என் ஃப்ரெண்டு அவள் பொண்ணுக்கு ஜாமுன்னு பெரிய இடத்துல இன்னும் நல்லாவே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பான். அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். சரி, நீங்கள் அதெல்லாம் போட்டு மனசு குழப்பிக்காதீங்க, நம்ம ஈவினிங் போகலாம். அதே மாதிரி அவங்க கோவிலுக்கு ஓடிட்டு வராங்க. வரும்போதே உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல, நீங்களும் கோவிலுக்கு வந்துடுறீங்க. அங்கிள் ஆண்டி அப்படின்ட்டு அப்படி கிட்ட வரீங்க. அங்கிள் என்ன, ஏன் இப்படி இருக்காரு? அது அங்கிளுக்கு ரொம்ப முடியலம்மா, உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க நடந்தா சொல்ல. ஏன் தேங்க இப்படி இருக்காரு? அந்த பொண்ணு தான் அப்படின்னா அவரும் உங்களை பார்த்துக்கிறது இல்லையா? எங்கம்மா, அவன் வீட்டுக்கு வரதே குறைவாயிடுச்சு. ஓ, இப்போ வயிறு உங்களுக்கு பெருசாக இருக்குது, என்ன மன்னிச்சிருமா அப்படிங்கிறாரு மாமனார். ஐயோ அங்கிள், என்னது இது, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? எல்லாம் என்னால் தாம்மா, நான் தான் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் நான் எதுவும் நினைக்கல அங்கிள், பரவாயில்ல விடுங்க. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அவர் அமைச்சிக்கிறது எந்த தப்பும் இல்லை. ஏம்மா நீ ஒரு வார்த்தை சொல்லலை? என்ன அங்கிள், அப்போ தான் நானே டெஸ்ட் பண்ணியிருந்தேன், 2 months அதான் அப்படிங்கிறீங்க. உனக்கு 2 மாதத்துலேயே தெரியும்னா நீ ஏம்மா கலைக்கல? உங்கள் அத்தையோட கேள்வி. அத்தை அப்படின்னு பார்க்குறீங்க.
நீ தாம்மா அத்தை மாமான்ட்டு இருக்க. ஆனால் அந்த உறவே இல்லைன்னு தான் பண்ணிட்டானேம்மா. அவர் இல்லைன்னா என்ன அத்தை, நீங்கள் எனக்கு அத்தை மாமான்னு இல்லைன்னு ஆயிராது அப்படிங்கிறீங்க. அவங்களுக்கும் அழுகையாக வருது. கிரிஞ்சாக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நீங்கள் சரி அத்தை, மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறீங்க. உங்களெல்லாம் நான் மன்னிக்கணும்னா நீங்கள் ஒன்று பண்ணணும். அவங்களோ என்னம்மா நீ என்ன சொன்னாலும் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் 2 நாளில் எனக்கு வளைகாப்பு. கண்டிப்பாக வந்து உங்கள் மருமகளுக்கு நீங்கள் தான் முன்னாடி நின்று எல்லாம் செய்யணும். என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து தான் ஆகணும், நீங்கள் வரலன்னா நான் வளைகாப்பே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக வரோம்டா, எங்கள் பேர குழந்தைக்கு நாங்கள் எல்லாமே செய்வோம் அப்படின்ட்டு அவங்களோ இதெல்லாம் தயங்கிட்ட கூட சொல்லலை. 2 பேருமே சொன்ன மாதிரி 2 டேஸில் உங்களுக்கு வளைகாப்பப்போ கரெக்டாக வராங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தமான நீங்கள் முன்னாடி அவங்கக்கிட்ட நீங்கள் மூஞ்செல்லாம் காட்டவே கூடாது. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க பாவம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வைக்க உங்கள் அப்பாவோ அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஓரளவுக்கு பேசுகிறாரு. ஸோ அவருக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. மன்னிச்சிடுடா அப்படிங்க. டேய் நீயே உடம்பு சொல்லாமல் இருக்க, இப்போ போய் மன்னிக்க வேண்டியது நாள் என் பொண்ணு. அவளே இதை பற்றி பெருசாக எடுத்துக்கல. நான் என்ன, எனக்கு கோவமெல்லாம் உன் பையன் மேலே மட்டும்தான், உன் பேர் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி ஒரு வேளையாக அவங்களுக்கு வளகாப்பு முடியுது. அதுக்கப்புறம் டே ஸ்கிப் ஆக உங்களுக்கு பிரசவ வலி வருது. ஸோ அப்படியே நீங்கள் குழந்தை பற்றுக்க தேங்க் இல்லைங்கிற வருத்தம் தான் உங்களுக்கு. மற்றபடி நல்லபடியாக ரொம்ப அழகாக ஒரு பாய் பேபி பிறகுது. உங்கள் மாமனார் மாமியார் கூட வந்து பார்க்குறாங்க. என் பேரை அப்படின்னு தூக்கி கொஞ்சம் அவ்வளோ ஆசையாக இருக்குது. பட் இருந்தாலும் உரிமை இல்லாத மாதிரி இருக்குது. அவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படிலாம் நம்ம தூக்கி சிராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டிய நம்ம பேரை கடைசியில் எப்போயாவது தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்பிட்டே அப்படியே குழந்தைய விட்டு போக்கவே மனசில் இருந்தாலும் வேறு வழி இல்லைன்னு போகிறாங்க. தயங்கிட்டே அவங்க உன் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்திருக்குப்பா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனும் குழந்தையா அப்படின்னு பார்க்குறான். ஆமாப்பா பையன் பிறந்திருக்கான். இதெல்லாம் ஏன்டி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க? அவன்லாம் நான் கண்டுக்க போகிறான். என்னப்பா உன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐடியா? பண்ணணும் டேட், பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட பிஸ்னஸ்லாம் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக இல்லையேப்பா, எல்லாம் லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எந்த முன்னேற்றமும் இல்லையே, என்னாச்சு? நான் இப்படின்லாம் சொல்லிகிட்டே அலைவேன். இப்போ என்ன எல்லாமே சரிவில் இருக்குது, எதையும் சரி பண்ணுற ஐடியா இல்லையா? அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தா எப்போ தான் எல்லாத்தையும் பார்க்க போகிற? டேட் அதெல்லாம் எனக்கு தெரியும், இதை பற்றி எதுவும் பேசாதீங்க, தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவன் முன்னாடி யார் குழந்தை பற்றிட்டா எனக்கு என்ன, நீ வா போகலாம் அடிக்கிற மாதிரி அவனும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படியே ரூம்குள்ளே போயிடான். இவனெல்லாம் திருத்த முடியாது அப்படி இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. ஸோ தயங்க பேக் பண்ணி ஒரு வழியாக அந்த பிஸ்னஸ் டூரு இதுன்னு அவனை அனுப்பிச்சி வச்சுட்டு இங்கே அவங்க அம்மா அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்களால முடியல, இவன் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் எதுவும் தயாங்க தெரிய மாட்டேங்குது. ஸோ தயாங்கோ திரும்பி வரும்போது அவங்க அம்மா அப்பா ரொம்ப வந்து மன கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க உடம்பு முடியாமல் எதையுமே தயாங்க கண்டுக்கிறது இல்லை. அவன் மேலே உள்ள மயக்கத்தில் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அவனும் சரி நம்ம எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்குறான். பிகாஸ் குழந்தை அவங்களுக்கு பிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். அவனுக்கும் ஒரு குழந்தை பார்த்திங்கன்னு ஆசையாக இருக்குது. ஸோ அவகிட்ட கேட்க என்னது கல்யாணமா? போங்க டார்லிங், நமக்கு இப்போதைக்கு என்ன அவசரம், பொறுமையாக பண்ணிக்கலாம். ஹே இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்க, 5 வருஷம் ஆச்சு, நமக்கு கல்யாணம் பண்ணுவேன், நம்ம எப்படியோ எத்தனை வருஷத்தை சுற்ற முடியும் அப்படின்லாம் கேட்குறான். அவளோ டார்லிங் இன்னும் கொஞ்சம் வருஷம் போகட்டுமே அப்படிங்கிறா. அவனும் என்னடி இப்போ கேட்டாலும் இதே சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அவனுக்கு கோவம் வருது இந்த டைம். அவ்வளோ என்ன கோவம்லாம் பண்ணுங்க, எனக்கும் ஏஜ் இடையே போகுதுல்ல, எனக்கும் ஆசை இருக்காது மேரேஜ் பண்ணும் குழந்தை பார்த்துக்கணுன்னு. ஓ உங்கள் எக்ஸ் ஒய்ஃப் குழந்தை பிறந்துச்சுன்னொன்னே இப்போ உங்களுக்கு ஆசை வந்துருச்சா? இப்போ என்ன இருக்காதா? எனக்கு அப்புறம் என் பிஸ்னஸை என் குழந்தை தானே பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை, கல்யாணமே இப்போதைக்கு வேணாங்கிற, இல்லை குழந்தை வேறு. என்கிட்ட எல்லாம் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, நான் குழந்தெல்லாம் பெக்க மாட்டேன். குழந்தை பிறந்துச்சுன்னா என் அழகு போயிடும். ஏய் என்ன லூஸு மாதிரி விளையாடிட்டுருக்க? அதுவும் இல்லாமல் எதை நம்பி உங்களுக்கு நம்பி குழந்தை பார்த்துக்க சொல்கிறீங்க? வாட்? ஆமாம், நான் வந்தப்போ இருந்ததுக்கும் இப்போ உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேலேயே நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நானும் இதை பற்றி பேசலான்னு இருந்தேன். கல்யாணம் பேசாமல் இருந்தீங்கன்னா இப்படியும் நம்ம ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இல்லைங்கிற பட்சத்தில் நான் உங்களை கை கழுவிட்டு போயிட்டே இருப்பேன். வாட்? என்ன என்னமோ புதுசாக கேட்குற மாதிரி வாட்டுங்கிறீங்க? நீங்கள் தானே டிவோர்ஸி, உங்கள் ஒய்ஃபை வேணான்னு சொல்லிட்டு தானே என் கூட இருக்கீங்க. அப்படி பார்த்தா நான்லாம் வந்து ஒரே ஆள் உங்களோட தான் இருக்கேன். நீங்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் இப்போ நான் 2வது. என்ன? ஆமாம், அவளோடையும் ஒன்றா இருந்திருக்கீங்கல்ல, குழந்தை பிறந்திருக்குன்னா அப்போ அது உங்கள் குழந்தை இல்லையா? ஹேய் யூ, அது 1 டே எங்களுக்குள்ள. ஓ 1 டேலே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாலா என்ன? அப்படின்னு உங்களை பற்றி கொஞ்சம் பேச அவனுக்கு கோவம் வருது. அவ்வளோ என்ன உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசினா கோவம்லாம் வருதா? ஏய்
தேவையில்லாமல் இதுக்கு பேசிகிட்டு இருக்க. நான் அதை பற்றி பேச விரும்பலை, அதை விட்டுரு. எனக்கு இப்போது குழந்தை பார்த்துக்கணும் ஆசையாக இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம மேரேஜ் பண்ணிக்கணும். எவ்வளோ நாளைக்கு இப்படியே லிவிங்லேயே இருக்கிறது அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறதுக்கு எனக்கு என்ன, என்னால் ஒருத்தரோடலாம் இருக்க முடியாது. அவ்வளோலாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. வாட் அப்படிங்கிறான். என்ன வாட்? ஆமாம், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிக்கும் போதே நான் ஏன் போனேன்? ஏன்னா என்னால் மேரேஜ் லைஃப்லலாம் இருக்க முடியாது. எனக்கு இப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கும் போதே அவளுக்கு ஒரு கால் வருது. சொல்லு டார்லிங் அப்படின்னு பேசி போகிறான். அவளை பற்றி அரசியல் புருஷன் கேள்விப்பட்டிருப்பான், இருந்தாலும் நம்பிக்கை இருந்திருக்காது. இப்போ அவள் வாயில் கேட்க அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ச்சே, இவ்வளோ கேவலமானவளா அப்படின்னு ஃபோனை பிடிங்கி யார்கிட்ட அப்படி பேசுகிறா அப்படின்னு வாங்கி பார்க்குறான். அதில் அந்த பக்கத்துலேருந்து ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் தான். செக்ஸியாக பேச கடுப்பாகுது எனக்கு. ஃபோனை தூக்கி போட்டு உடைக்க. என்ன பைத்தியம் முடிச்சிச்சு அவங்களுக்கு? ஜஸ்ட் சில் பேபி, இப்போ இதெல்லாம் சாதாரணம். பட் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு ஏன் கூட இல்லை, அந்த மாதிரி தான் அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரா. சி தள்ளிப்போ, இவ்வளோ நாள் உன் கூட இருந்ததை நினச்சி அருகருப்பாக இருக்குது. என் அம்மா அப்பாவை நீ என்ன பாடுபடுத்தியிருக்க, என்னோடய பணத்தை எவ்வளோ சுரண்டி இருக்க, எல்லாம் கண்டும் காணாத மாதிரி இருந்தது. உன் மேலே நான் வச்சிருந்த லவ், நீ எனக்காக இருந்தவ அப்படின்னு. உன்னை விட எவ்வளவோ மேலாவ. அவள் கூட நான் இருந்தோம், அவள் என்னோடய குழந்தைய சுமந்தோம். ஏன் வேணான்னு, என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் நீ. உன்னை நான் விட்டு தர யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றது. ஆனால் நீ இவ்வளோ கேவலமானவன் நான் நினைக்கவே இல்லடி. ஜஸ்ட் கேட் அவுட் அப்படின்னு கத்த. ஓடா, இதுக்கு மேலே நானே உன் கூட இருக்கிறதில்ல. நான் ஆல்ரெடி எனக்கு யார் வேணும்னு ரெடி பண்ணிட்டேன். நமக்கு இந்த கல்யாணம் குழந்தை குட்டிலாம் செட் ஆகாது. ஏதோ உன்கிட்ட பணம் நிறையா இருந்ததுன்னு வந்தேன். மொத்தவே உன்கிட்ட பணம் இல்லை, ஷேர் மார்க்கெட்லாம் டவுன் ஆகிடுச்சுன்னு தான் உன்னை விட்டு போனேன். மறுபடியும் உன்கிட்ட பணம் இருக்குன்னு வந்தேன். இப்போ மறுபடியும் நீ எல்லாமே இழந்து நிற்கிற. ஸோ இதுக்கு மேலே உன் கூட நான் ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ அடுத்த நிமிஷம் வெளியாக. இப்போ தெரியுதான் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அம்மானே சேவை அவனை கேள்வி பண்ணுது. அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்ன தான் உங்களை நினப்பெலாம் வந்தாலுமே அவங்க லவ்வர்னு கூட இருந்திருப்பான். அதனால் இப்போ அவங்கள வந்து பார்க்க கூட அவனுக்கு தோணலை. ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. அப்படியே இருக்க அவங்க அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. இப்போ வேறு வழியில் அவரோ எனக்கு என் பேரனையும் மருமகளும் இங்கே வந்துருக்கணும் அப்படின்னு கடைசி ஆசையாக கெஞ்சாத குறையாக தேங்கிட்டு கேட்க அவனுக்கும் வேறு வழி இல்லை. ஸோ உங்களை வந்து கூப்பிட அவங்க வீட்டுக்கு முறையாக வரான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வீட்டு பக்கமே வந்ததில்லை, இப்போ தான் வரான். நீங்களே அப்படியே வந்துட்டு உங்கள் பையனை கிளப்பி ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு அப்படியே வரீங்க. அப்போ டக்குன்னு எதிர்த்தா மாதிரி யாரும் நிற்கிறத பார்த்து யார் அதை நல்லா கண்ணை வந்து பார்த்தா தேங்க நிற்கிறான். ஒரு நிமிஷம் ஷாக்காகி அப்படியே நிற்கிறீங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பாவும் சுகா வந்துடுறாங்க. வெளியில் ஆஃபீஸ் கிளம்பி வந்தவங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சுகா எகிரிக்கிட்டு அப்படியே போக நீங்கள் அண்ணா அப்படிங்க. இல்லைம்மா அது பேசாமல் இருங்க, அது எதுக்கு வந்திருக்கான்னு கேட்போம். உங்கள் அப்பா கொஞ்சம் அமைதியாகவே எதுக்கு தம்பி வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க அது உள்ளே கூட கூப்பிட மாட்டாங்களான் இருக்கு. நம்ம பண்ண காரியம் அப்படின்னு அவனே சொல்லிவிட்டு அது வந்து அப்படின்னு பேசினாலும் கண்ணெல்லாம் பையன் மேலே இருக்குது. நீங்களும் சரி டேட் நீங்கள் பேசுங்க, நான் அவனை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நகர போகாமையாவோ புரிஞ்சுட்டு சுச்சுவேஷனை நான் பையனை ட்ராப் பண்ணிடுறேன், நீ பேசிட்டு அப்படின்ட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. அவன் பையன் அவனோட போக நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. தேங்கோ அப்பா உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் தயங்குறது புரியுது. ஸோ அப்படின்ட்டு சுகா ரொம்ப அவசியம் அவனை உள்ளே கூப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி உங்களை மறைக்க விட்டு ப்ரோ அப்படின்ட்டு இப்போ எல்லாம் உள்ளே வந்ததும் உட்காருங்க அப்படிங்கிறீங்க. தேங்க அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறது, நெருப்பு மேலே இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே நின்றுட்டு அது அப்பாவுக்கு ரொம்ப முடியல அதுக்கு அப்படிங்கிறா சுகா. இல்லை அவர் கடைசியாக மருமக பேரனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு, அதான் கொஞ்ச நாள் அப்படிங்கிறான். என்ன நினச்சிட்ருக்குற நீ? உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணுவேன், உன் இஷ்டத்துக்கு வேணாம் டிவோர்ஸ் பண்ணுவேன். இப்போ வந்து திருப்பியும் பொண்டாட்டி புள்ளன்ட்டு எந்த இதில் கூப்பிட்ற? அவளை தான் டிவோர்ஸ் பண்ணிட்டே, இப்போ என்ன உரிமை இருக்குன்னு கூப்பிட்ற அப்படின்னு சுகா ஒரு பக்கம் அவங்க அப்பா ஒரு பக்கம் காய்ச்சி முடிச்சுன்னு கேட்டா. நீங்களும் உள்ளே இந்த அவனுக்கு காஃபி கொண்டுட்டு வந்து நீட்டிட்டு கூலாக அவனை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படிங்க. என்ன ரகம் இவ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். நீங்கள் அப்பா அண்ணா அமைதியாக இருக்கீங்களா? இப்போ என்ன, நான் அங்கே போகிறதுனால ஒன்றும் இவரோட மறுபடியும் நான் மர்ஜ் ஆக போகிறதுலாம் இல்லை. ஜஸ்ட் அவங்க அப்பா பாவம், அவருக்காக நான் போகிறேன். நான் கண்டிப்பாக வரேன். ஈவினிங் நீங்கள் கிளம்புங்க, பையன் ஸ்கூல் போயிருக்கான், கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவன்கிட்டையும் கொஞ்சம் பேசி தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு தர்ம சங்கடமாக தலையாட்டிட்டு அப்படியே வெளியில் வரையும் வந்துட்டு வாசக்கிட்ட வந்து அப்படியே திரும்பி ரியலி சாரி, எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். சாரி சொல்கிறதால எதுவும் சரியாயிடாதுன்னு எனக்கும் தெரியும். அப்புறம் ஹீரா, உனக்கு தான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் சாரி. அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவங்க அப்பா அம்மா பார்க்குறீங்க. அவங்களோ என்னமோ பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு
ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க. சொல்லுங்கள் தயாங் அப்படிங்கிறீங்க. தனியாக பேசலாமா அப்படிங்கிறான். ஷூர் அப்படின்ட்டு வா அப்படின்னு காரில் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போது பின்னாடி ஏற்போக்க முன்னாடி வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்படின்ட்டு முன்னாடி வந்து உட்காருங்க. சொல்லுங்கள் தயாங் அப்படிங்கிறீங்க. என் மேலே உனக்கு கோவம் இல்லை அப்படின்னு கேட்குறான். ஏன் இல்லாமல் நிறையா இருக்குது வண்டியாக. இப்போது அதை காமிச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு இப்போ உங்கள் அப்பாவை காப்பாற்றணும், அதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. போன டைம் உங்கள் கம்பெனிக்காக வந்தீங்க, இந்த டைம் அப்பாவுக்காக. போன டைம் நானாக வரல, தெரியும், 2 ஃபேமிலியும் சேர்ந்து பண்ணி வச்சிச்சு, இதில் உங்கள் தப்பு என்ன இருக்குது? இட்ஸ் ஓகே அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட நான் பேச நினச்சதே என் அப்பாவுக்காக மட்டும் என் வீட்டுக்கு வரணும்னு இல்லை, எனக்காகவும். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ். வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. கை அப்படியே பிடிக்க அப்படின்னு இழுக்கிறீங்க. ப்ளீஸ், ரியலி சாரி. இந்த சாரிங்கிற ஒரு வேர்ட் எதையும் மாற்றாது. இந்த 6 வருஷம் நம்ம லைஃப் எதுவும் மாறாது. எல்லாம் என்னோட தப்பு தான். லவ்னா ஃபஸ்ட்டு ஒருத்தையை லவ் பண்ணால் அவளை கண் கலங்காமல் பார்த்துக்கணும், அதான் லவ்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். லவ்னா உன்னோட லவ் தான் உண்மையான லவ். அன்றைக்கி என்னை ப்ரப்போஸ் பண்ணி உன்னையே எனக்கு கொடுத்தியே. அதுக்கப்புறம் அந்த லவ்வுக்காக அன்றைக்கி நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக என் வீட்டை விட்டு போனேன். நம்ம குழந்தைய நீ கலைக்கலை, எனக்கு தெரியும் நீ பண்ண மாட்டேன்னு. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு பொண்ணுக்கு லவ்னு சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு அவளோட நீ பெரிய பிஸ்னஸ் உமன், ஸோ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவ, நீ நல்லபடியாக நம்ம குழந்தைய பார்த்துக்குவ, வேறு கல்யாணம் பண்ணிக்குவான்னு நினச்சேன். வாட் அப்படின்னு ஓடி மாறிக்க. சாரி, எல்லாமே ஏன் தப்பு தான். பட் லவ்னா இப்படி தான். லவ்ங்கிறது ஒருத்தங்களோட இருந்து மட்டும் கூடயே இருந்து லவ் பண்ணுறது லவ் இல்லை. தூரமாகவே இருந்தாலும் அவங்களுக்கு எது நல்லதோ அதை பார்த்து பண்ணுறதும் லவ் தான்னு எனக்கு புரிய வச்சுட்டு இவ்வளோ கான்ட்ராக்ட் எனக்காக விட்டு கொடுத்துருக்க. பட் என்னால் குற்ற உணர்ச்சியில் அதெல்லாம் செய்ய முடியல. அதான் நான் எதையுமே செய்யலை. என் கம்பெனி லாஸுக்கு அவள் மட்டும் காரணம் இல்லை, நானும் தான். நீ விட்டு கொடுத்து நான் எதையும் செய்யணும்னு விரும்பலை. ஏன்னா அதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. உன் கூட இருந்து நான் வாழ்ந்திருந்தேன், அந்த வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். 6 வருஷத்தை நரகமாக நானே மாற்றிட்டேன். என்னை மன்னிப்பியா ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கிடைப்பியா அப்படின்னு காலில் விழுகாத ஒரே கெஞ்சுறான். ஒரு மாதிரி இருக்க. லவ் பண்ணியிருக்கீங்கல்ல, அந்த லவ் பெயின் உங்களுக்கும் இருக்குல்ல. கண்ணில் அப்படியே உங்களை மீறி டியர்ஸ் வருது. ப்ளீஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க. இப்போது எந்த முடிவையும் நான் எடுக்கிற மாதிரி இல்லை. உங்கள் பொண்டாட்டியாக நான் எந்த வேணாலும் முடிவெடுக்கலாம். இப்போ நான் ஹர்ஷாவோட அம்மா. இந்த 5 வருஷத்தில் அப்பா இல்லைன்னு அவன் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ என் பையன் முடிவு தான் என் முடிவு அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குமே அப்பா இல்லாமல் அவன் ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சு தான் நீங்கள் தேங்க் கூப்பிட்டதும் இப்போ ஓகே சொல்லிட்டீங்க. அது இல்லாமல் மாமனார் மாமியாரையும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. தேங்க நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணலை. ஸோ நீங்கள் பேசிவிட்டு அப்படியே இறங்கி வேறு கேப் புக் பண்ணி கிளம்பிடுங்க. தேங்க அப்படியே அந்த ஸ்டேரிங்கில் தலையை வச்சு அப்படியே படுத்துறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. அதே சமயம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் தப்பு, அதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிறான். மறுநாள் அவனே உங்களை மெதுவாக கூப்பிட்றதுக்கு வரான் வீட்டுக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தயங்கி தான் வரான். நீங்களும் ரெடி ஆகிட்டு உங்கள் பையனும் மாம் நான் வரல மாம் அப்படிங்கிறான். அப்படி சொல்லக்கூடாது, தாத்தா பாட்டியை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறீங்க. சரி, ஆனால் அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடாது சொல்லி, அந்த ஆள் இந்த ஆளாக பேசாத, இருந்தாலும் உன் அப்பா அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் கோவம் வருது. ஆமாம், பொல்லாத அப்பா, 5 வருஷமாக எங்கே போனாரா அந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கா. சுகாவோ எல்லாம் பேசக்கூடாது கண்ணா, உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணா இங்கே இரு. அண்ணா அதெல்லாம் இல்லை, ஹர்ஷா என் கூட தான் வருவான். அவங்க மெயினாக என்னை விட இவனை தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. ப்ளீஸ் அண்ணா புரிஞ்சுக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வரலாமா அப்படிங்கிறான். ஓ வந்துட்டார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வெளியே வர. அப்படியே உங்களை கூட்டிகிட்டு கிளம்புறான். நீங்கள் எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன். இந்த டைம் கண்டிப்பாக எந்த மிஸ்டேக்கும் நடக்காது. ஐ எம் ரியலி சாரி. எல்லாத்துக்கும் உங்கள் போனால் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு வாக்குறுதிலாம் கொடுக்குறான். உங்கள் அப்பா கொண்டு புரியல. என்ன அவங்க அப்பா அம்மா சும்மா பார்த்துக்க கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் இவன் என்ன அங்கேயே வச்சுக்கிற மாதிரி என்னென்னமா சொல்கிறான். சுகாவோ என்ன நினச்சிட்டு கூப்பிட்டுருக்க நீ அப்படின்னு கிட்ட வரான். அப்போ தேங்கோ ப்ளீஸ் அப்படின்னு கண்ணாலே கெஞ்சுறான். சுகா ஒரு நிமிஷம் இங்கே பார், ஒரு டைம் நாங்கள் ஒன்று நம்பி ஏமாந்துட்டோம், மறுபடியும் சத்தியமாக நடக்காது. என் பொண்டாட்டி என் பிள்ளை எனக்கு வேணும், ப்ளீஸ் ஒரே ஒரு டைம்
ஒரு சான்ஸ் அப்படின்னு அவனும் கெஞ்ச சுகா புரிஞ்சுக்கிறான். சரி, இந்த ஒரு சான்ஸ் இதுலேயும் நீ ஏதாவது பண்ண, கண்டிப்பாக உன்னை விட்டு என் தங்கச்சியும் அவள் பிள்ளையும் எப்போ வேணாலும் கூட்டிகிட்டு வருவேன், என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சுகா மறைக்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனே வராது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எல்லாத்துட்டையும் ஹாப்பியாக ஒரு வழியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வரவங்கள. ஏன்னா அவனுக்கு நீங்கள் 2 பேரும் வரதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவனும் அவன் பையன்கிட்ட பேசணும்லாம் ட்ரை பண்ணுறான். பட் அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேசல. ஏன் தயாங் பக்கம் கூட திரும்பலை, திரும்பி உட்காந்துக்கிறான். ரொம்ப கஷ்டம், இவங்க அம்மாவுக்கு மேலே இருப்பான் போல இவன் அப்படின்னு நினச்சிக்கிறான். தயாங்கோட சின்ன டிட்டோ தானே அவன். ஸோ அவன் அப்படியே தானே இருப்பான். நம்மள மாதிரி தான் அப்படின்னு நினச்சிக்கிறான். வீட்டுக்கு வர இங்கே தடப்படலாம் நீங்கள் வரீங்க தெரிஞ்சதும் அப்படியே ஆர்ப்பாட்டமாக அவங்க அம்மா அப்பா உங்களை வரவேற்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்ததும் ஆராத்திலாம் எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கே நீ வரவே மாட்டேன், உன்னை பார்க்காமே போயிடுவேன்னு நினச்சம்மா அப்படிங்கிறாரு உங்கள் மாமனார். ஐயோ அங்கிள் ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க, எங்கே என் பேரன்? அவன் அப்படியே கிராண்ட்பா அப்படின்னு கிட்ட வரான். கண்ணா உன்னை பார்க்காமே தாத்தா போய் சேர்ந்துருன்னு கஷ்டமாக இருந்துச்சுப்பா, நல்ல வேலை பார்த்துட்டேன், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஐயோ தாத்தா எல்லாம் பேசாதீங்க, இப்போ நல்லாயிரும், நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு உங்களை மாதிரியே அவனும் ஸ்வீட்டாக பேசுகிறான். எப்படி பேசுகிறான் பாரு லட்டு கண்ணா அப்படின்னு பாட்டிக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே கடை கிடைக்கிறாங்க. நீங்கள் அவன் தாத்தா பாட்டியோட சந்தோஷமாக கதை பக்கம் இருந்து உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இப்படியா அப்பாவும் பையனும் கொஞ்சம் சேர்ந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. தேங்க் உங்கள் பின்னாடி வந்துட்டு சாரி டி அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அவன் சொன்னது ஜர்க்காயிட்டு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இப்போ அவரும் கூட்டிகிட்டு போக நீங்கள் இல்லை நான் வரல அப்படின்னு தயங்கி நிற்கிறீங்க. ப்ளீஸ் நான் அவளோட இந்த ரூமில் இல்லை அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியல, இந்த 5 வருஷமும் அவளோட இந்த ரூமில் நான் ஷேர் பண்ணிக்கல, நீ வரலாம் அப்படிங்கிறான். நீங்கள் என்னோட மட்டும் இந்த ரூம் என்ன ஷேராக பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அவனும் உங்களை கூட்டிகிட்டு போய் மறுபடியும் முதல்லேருந்து எல்லாத்துக்கும் சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு வழியாக சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். அதுக்குள்ளே கதவு டமால் டமால் சத்துற சவுண்டு கேட்டு அவனை திறந்து பார்த்தா உங்கள் பையன் முறைச்சிட்டு, மோம் இங்கே என்ன பண்ணுறீங்க, இவரோட ரூமில் நமக்கு வேறு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். தேங்கோ கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு அப்படியே அவன் கையை பிடிக்க அப்படின்னு தட்டி விட்டு போகிறான். தேங்கோ ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் ஹர்ஷ் அப்படின்னு கூப்பிட்றீங்க. மோம் சே சாரி டு ஹிம் அப்படிங்கிறீங்க. நோ மோம், ஹே என்ன இருந்தாலும் ஒரு அப்பா பண்ணக்கூடாது, சாரி சொல்லு அப்படிங்கிறீங்க. உங்களுக்காக மோம் அப்படின்ட்டு சாரி அப்படின்ட்டு கிடுகுடுன்னு கீழே ஓடிடுறான். ஹே விட்டு, நான் அவனுக்காக எதுவும் பண்ணதில்லை, அப்போ என் பையன் எப்படி தானே இருப்பான், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தேங்க 2 பேத்தையும் ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறான். அவன் வாக்குறுதி கொடுத்த மாதிரி உங்களையும் பையனையும் அப்படி பார்த்துக்கிறான். ஆனால் உங்கள் பையன் தான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே சுற்றுறான். தேங்கோ கஷ்டமாக இருக்க, நீங்கள் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட பேச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்கள் பக்கம் சடனாக திரும்பி பார்க்குறான். நீங்கள் பாட்டுக்க சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்க. அப்படி தேங்க்ஸ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு ஃபுட்பால்னால் பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் நான் ஃபுட்பால் சாம்பியன் அப்படிங்கிறான். தெரியும், அப்புறம் உங்கள் பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறீங்க. அவனை லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு டெய்லியும் வந்ததும் அவன் முன்னாடி வேணுனே ஃபுட்பால் எடுத்துகிட்டு போய் விளையாடுறது பார்த்தோன்னா உங்கள் பையனுக்கும் ஆசையாக இருக்குது. அவனும் போய் அப்படியே நின்று பார்க்குறான். அப்பா இப்போ வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான், இப்படியே அவனை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் நல்லா விளையாடுறது பார்த்து, ஹே எப்படி போட்டிங்க, எனக்கும் அது மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அவனாவே வந்து பேச தேங்க் இதான் ஹாப்பியாக இருக்க. அதுக்கப்புறம் அவனுக்கும் சொல்லிக் கொடுக்குறான். 2 பேர் சேர்ந்து அப்படியே விளையாண்டு இப்படி பேசி இப்படி ஒவ்வொன்றா அவன் மிஸ் பண்ண அந்த 5 வருஷத்து இதெல்லாம் ஒவ்வொன்றா செய்கிறான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுன்னு ஒரு வழியாக அவன் அவங்க அப்பாவை ஏற்றுக்கிறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அத்தை மாமா இப்போ நல்லா இருக்காங்க, நான் கிளம்பலாமா, வந்த வேலை முடிஞ்சில்ல அப்படின்னு தயங்க முன்னாடி நீங்கள் நிற்க தயங்க குண்டை தூக்கி தலையிடுற மாதிரி இருக்கு. இப்போ தான் என் பையன் என்கிட்ட பேசுகிறான்னு சந்தோஷமாக இருந்தேன், ஏண்டி போகிறேங்கிற, என்னை மன்னிக்கவே மாட்டியா, தப்பு தான் ஹீரோ நான் பண்ணதில்லை, அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை வேணாண்டி, உன்னை வேணான்னு தூக்கி போட்டு அந்த 5 வருஷம் நரகத்தில் இருக்க மாதிரி தாண்டி இருந்தேன், ப்ளீஸ்டி குற்ற உணர்ச்சியில் செத்துரு வேண்டி, நீ போகிற மாதிரி தான் என்ன கொண்டுட்டு போயிரு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கல்லட்டியாசோட ஆசையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல வந்தேன், நீங்கள் டிவோர்ஸ் கூடன்னு கேட்கும் போது எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும், புரியுதடி, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடி, அவள் இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும், இறந்துட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி, செத்துருவேன், மனசளவில் ஏற்கனவே நொந்து போய் தாண்டி இருக்கு, உன்னை பார்க்காம விட்டுட்டு நின்று
இன்னும் என்னை நோக்கடிக்காது ப்ளீஸ் டி. கண்டிப்பாக உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் நான் மாறுவேன். அது வரைக்கும் நீ வந்து போயிடாதடி. நீ போனால் என்னால் என் வாழவே முடியாதுடி. கண்டிப்பாக இந்த தேங்க்ஸ் செத்துடுவான். ஐயோ அப்படின்னு வாயை பார்த்துறீங்க. அப்படியே கண்ணில் டீயர்ஸ் வரவங்கள ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் ஹீரோ என்னை விட்டு போகாதடி, என் கூடவே இருந்து. தப்பு பண்ணிட்டடி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், மன்னிச்சிருடி ப்ளீஸ் டி அப்படின்னு கெஞ்சுறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதே சமயம் ஏற்றுக்க மனசு வரல, பண்ணாத ஒன்றும் கொஞ்சம் நஞ்சம் இல்லையே. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஓகே உங்கள் பையனுக்கு அப்பாவாக இருங்க அப்படின்ட்டு நீங்கள் போய் அப்படியே ஒரு பக்கம் படுத்துறீங்க. பையனுக்கு அப்பாவா? எனக்கு உன்னோட ஹஸ்பண்டாகவும் இருக்கணும்டி. உனக்கு என்னெல்லாம் ஆசை இருந்துச்சோ எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு உங்கள் வீட்டிலலாம் இப்போ கேட்டு நீங்கள் எப்படி ஒரு மாப்பிள்ளையை எதிர்பார்த்தீங்க, எப்படி கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு லட்சம் கொடுக்குறான். நீங்கள் பேன் பார்க்க ப்ளீஸ் அப்படிங்கிறான். ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்ட்டுக்கு நீங்கள் அவனை அப்படியே முழுக்க அப்படியே திருத்த முழிச்சிட்டு பார்க்குறீங்க. நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்ம லவ் பண்ணலாமா, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ எதிர்பார்த்த மாதிரி லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு உண்மை புரியல. இப்போ இது ஒன்று தான் குறை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் விடாமல் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க வச்சு டெய்லியும் லவ்வர்ஸ் மாதிரி லவ்வர்ஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களோட சேட் பண்ணுறது, உங்களை மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கேர் பண்ணுறதுன்னு எல்லாமே பண்ணுறான். உங்களுக்கும் இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அப்படியே ஹாப்பியாக என்ஜாயும் பண்ணுறீங்க. உலகத்திலே முதல் முறையாக பையனை வச்சுட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற பேரண்ட்ஸ் நம்மளாக தான் இருப்போம். எழுந்துட்டு போகிறோமே நம்ம புதுசாக இருப்போம் அப்படிங்கிறா தயாங். இப்படியே கொஞ்ச நாள் கல்யாண நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். கல்யாணம் எதுக்கு பண்ணிட்டு அப்படிங்கிறீங்க? இல்லை ப்ளீஸ் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே டேட்டில் அப்படிங்கிறீங்க. அதே டேட்டில் பண்ணிக்கணுமா? நோ ப்ராப்ளம், நமக்கு வெட்டிங் டே இன்னும் 1 வீக்கில் வரும்ல, அப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறான். ஆல்ரெடி உங்களுக்கு மொதல் வெட்டிங் டே வந்துட்டு அந்த டேட் உங்களுக்கு பிடிச்சனால தான் நீங்கள் பண்ண சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த டேட்டாக தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போது அதே டேட்டில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை 1 வீக் எப்படிலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டீங்களோ அதே மாதிரி இருக்கணும்னு உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் மெஹந்தி, ஒரு நாள் சங்கீத் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா அப்படியே ஹாப்பியாக போகுது. உங்களுக்கு உண்மையிலே பரவாயில்லையே, மிஸ் பண்ணதெல்லாம் கிடைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உலகத்திலே பையனை வச்சுக்கிட்டு இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற முதல் ஆள் நம்மளாக தான் இருப்போம் அப்படின்னு இன்னும் சிரிக்கிறீங்க. தயாங்க்கு அப்படியே உங்களை பார்க்கும்போது இப்படி சிரித்த முகமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துட்டு கிட்ட வரான். நீங்கள் என்ன அப்படின்னு தடுமாற, ஒன்றும் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு கையில் உள்ள மெஹந்தி பார்க்குறான். அது நல்லா செவந்திருக்கு. என் மேலே அவ்வளோ லவ்வா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படிங்கிறீங்க. ரொம்ப நான் கொடுத்து வச்சவன் தான் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு இப்போ அவங்க பையன் குறுக்க வர, இவன் வேறு குறுக்க வரானேன்னு தயங்கான தூக்கிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம், பாய் சொல்கிறேன் மம்மிக்கு. நான் ஏன் உங்கள் கூட வரணும், நான் மம்மியோடு தான் இருப்பேன் அப்படிங்கிறான். டே அவள் எனக்கு நல்லா தூங்கட்டும்டா, ரெஸ்ட் எடுக்க விடு, வா போவோம் அப்படின்னு தயாங் நான் பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடறான். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் ரூமே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் அப்போ நடந்தது அப்படின்னு அப்படி கீழே பார்க்க ஃப்ளவர்ஸாக இருக்குது. அதில் ஒரு லெட்டர் இருக்குது, என்னோட தெய்வதக்கால் கீழே படக்கூடாது அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப தான் ஆடிட்டு அப்படியே அந்த ஃப்ளவர்ஸை ஃபாலோ பண்ணி போனால் அங்கே பாத்ரூம் கதவில் அப்படியே பொக்கே வெடிக்கு ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்கு. அதை எடுத்து ஓரமாச்சிட்டு அப்புறம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. வெளியில் வந்ததும் அங்கே உங்களுக்காக ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே தயாங் தான் ரெடி பண்ணியிருக்கான். ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாத்தையும் வியூ பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரீங்க. உங்களுக்காக சிஏ ஒட்டி பக்கத்தில் வந்துட்டு ஒரு வெட்டிங் இது ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜுக்கு போகிறீங்க. செம்ம அழகாக இருக்குது. நீங்கள் இப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படிலாம் இருக்குது. உங்களுக்காக தயாங் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் பையனை வச்சுட்டு 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் காஸ்ட்யூமில் அதே கலரில் தான் உங்களுக்கும் ட்ரெஸ். நீங்கள் அப்படியே போகிறீங்க. தயாங் உங்களே பார்த்துட்டு வாவ் கார்ஜியஸ் அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறான். பா சொல்லு வடிக்கிற அப்படின்னு சொல்லிது பையன் அப்படியே வாய் தொடக்க, சும்மா இருறா மானத்தை வாங்காமல் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கான். எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் எல்லா இதுலேயும் மீடியாலேயும் நீங்கள் தான் பரபரப்பு. கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணி மறுபடியும் அதே கப்பல்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்கும் போது எப்படி இருக்கும்? அவ்வளோ சென்சிட்டிவான நியூஸாக நீங்கள் தான். ஸோ நீங்கள் அப்படியே எல்லோரும் உங்களே பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இறங்கி அவங்க கிட்டே போக அவனும் அவன் பையனை அடி கீழே இறக்கி விட்டு உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி அவன் பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து அப்படியே உங்கள் முன்னாடி நீட்டி will you marry me அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எஸ் அப்படிங்கிறீங்க. உங்கள் ஃபிங்கர் பிடிச்சி அழகாக அவன் ரிங் போட்டு விடுறான். அவன் எழுந்து நின்றதும் அப்படியே 2 பேர்த்திட்டையும் சம்மதமாக கேட்டு இப்போ நீங்கள் அவனுக்கு ரிங் போட்டு விடுறீங்க. ஸோ வெட்டிங் முடிய
தேங்க எல்லோரும் மாட்டிக்கும் அப்படியே உங்களை இழுத்த லிப்பில் பயங்கரமாக 6 வருஷத்துக்கு கேப்பை ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படி கிஸ் பண்ண நீங்களும் அப்படி கிஸ் பண்ணுறீங்க. 2 பேர் கண்ணிலே டியர்ஸ் பார்த்து தேங்கோ சாரி டி ஐ லவ் யூ அப்படிங்கிறான். இட்ஸ் ஓகே ஐ டூ லவ் யூ அப்படிங்கிறீங்க. அவனும் உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. விட்ட எல்லா செரமனியும் இப்போ கரெக்டாக பண்ணுறான். எல்லாமே நீங்களும் அவனும் சேர்ந்து பண்ண உங்களை அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக இங்கே உங்கள் பையனை சுகாவோ மாப்பிள்ளையை நான் பார்த்துக்கிறேன், நீ சந்தோஷமாக இரு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க பையனை தூக்க தேங்கோ வேணாம் அவன் எங்களோடய இருக்கட்டுமே அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி உங்கள் பையனே இல்லை நான் சுகா மாமாவோடய போகிறேன் அடப்பாவி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் சிரிச்சிட்டு ஏன்னா அங்கே தானே என் டார்லிங் இருக்கா அப்படிங்கிறான். ஆமாம் இப்போ மியாக்கும் சுகாக்கும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவளை தான் சொல்கிறான். இப்போவே அவன் தாங்க ஆரம்பிச்சிட்டான். தேங்கோ பரவாயில்லடா எனக்கு தான் தெரியல, பட் நீ நல்லா உஷாராக தான் இருக்க, பொழைக்க தெரிஞ்சவன் என் பையன் அப்படின்னு தேங்க சொல்கிறான். அவங்களும் சிரிச்சிட்டு அதான் விட்டதெல்லாம் இப்போ பிடிச்சிட்டியா அப்புறம் என்ன மச்சான் அப்படின்னு சுகாவும் சொல்லிட்டு சரி நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல தேங்கோ அப்படியே கார் ட்ரைவ் பண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க. இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி இல்லையே அப்படிங்கிறீங்க. யார் சொன்னா இப்போ வீட்டுக்கு போகிறோன்னு? பின்ன ஹனிமூன் அப்படிங்கிறான். எதை அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி வேணாமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் பையன் அதெல்லாம் சுகா பார்த்துக்குவான், அதான் அவன் டார்லிங்கை பார்க்க போகிறேன்னா அவனே போயிட்டானே, நீ என்னடி அப்படி சொல்ல நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹனிமூன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த ரூம்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அது செம்ம டெக்கரேஷன் இருக்கா. நீங்கள் அப்படியே திரும்பி தயாங்க பார்க்க அப்போ எதெல்லாம் மிஸ் பண்ணியோ இப்போது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். லவ்னா என்னன்னு தெரியாமல் பைத்தியக்காரத்தனமாக இருந்துட்டேன். என்னோட லவ் தாண்டி நிஜமானது அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் நீ வந்தது தான் நான் பண்ண பெரிய நல்லதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் ஒன்று நான் விட்டுறதா இல்லை. இத்தனை வருஷம் தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. ஆமாம் உங்களுக்கு அவளை பற்றி தெரியும், உங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்துகிறான்னு தெரிஞ்சோம் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா உங்கள் மனசில் அது உறுத்திக்கிட்டே இருக்க. தேங்கோ நினச்சேன் என் பொண்டாட்டி ரொம்ப ப்ரில்லியன்ட் தான், எப்போயோ கண்டுபிடிச்சிப்பான்னு நினச்சேன். பரவாயில்ல இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். பின்ன அவளை சும்மா விட சொல்கிறியா? என்னோடய சொத்தெல்லாம் எனக்கே தெரியாமல் ஆட்டையை போட்டிருக்கா. என் பேரண்ட்ஸை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவளை சும்மா விட்டுருவேனா? தான் எனக்கே தெரியாமல் என்கிட்ட அந்த ஆட்டையை போட்டதெல்லாம் அவளுக்கே தெரியாமல் திரும்ப அவகிட்ட தான் நான் எடுத்துக்கிட்டேன். எப்படி? பினாமி வச்சு தான். இப்போ என்னோடதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு எதுவும் லாஸ் ஆகலை. என்னோட இன்னொரு நேமில் அதெல்லாம் சேஃபாக இருக்குது. அதுக்கு தான் அவளை கூடவே வச்சுருந்தேன். அவள் எப்படி என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தூக்குனாலும் அதே மாதிரி அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் தூக்கிட்டேன். இப்போ அவள் எங்கே போனா எனக்கு என்ன? அதான் அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ இதுக்கு அவளை பற்றி நம்மளை பற்றி பேசலாமா? நம்மளை பற்றி என்ன இருக்குது? ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. சரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு போய் படுக்கிறீங்க. எதை இதுக்காடி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு தேங்க வந்து பேபி இன்னொன்று பண்ணாதடி ப்ளீஸ், நான் தான் மன்னிப்பெல்லாம் கேட்டேனே ஏன்னா காலில் என்ன பண்ணுறீங்க? பின்ன என்னடி இவ்வளோ பண்ணியிருக்கேன், அதுக்கு நீ எதுவுமே ரிட்டன் கிஃப்ட்டு இல்லையா? என்ன ரிட்டன் கிஃப்ட்டு? எனக்கு தூக்கம் வருது அப்படியே திரும்பி படுக்க அப்படின்னு அப்படி வந்து எனக்கு ஒரே ஒரு கேர்ள் பேபி கூட ப்ளீஸ் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லைப்பா நானும் உங்கள் அம்மா மாதிரி தான், எனக்கு ஒரே பையன்தான், அவனோட அன்பை இன்னொரு ஆள்கிட்ட ஷேர் பண்ண நான் விரும்பலை அப்படிங்கிறீங்க. எங்கள் அம்மா கிடக்குது லூஸு, அது பெக்க தெரியாமல் என்ன வருதுன்னா பெற்று போட்டு தான் நான் வளர தெரியாமல் வளர்ந்துருக்கேன். அதேமாதிரி நம்ம பையனை வர வேணாம், அவனுக்கு தம்பி தங்கச்சின்னு நம்ம நிறையா பெற்று போடணும். எதே அப்படின்னு பார்க்குறீங்க. ஐ மீன் அடுத்தடுத்து நம்மளும் பெற்றுக்கலாம். அதுலேயும் எனக்கு அடுத்த பெண் குழந்தை தான் வேணும். அது ஏன் பர்டிகுலராக என் பையன் பண்ண வேணான்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லை, எனக்கு உன்ன மாதிரியே ஒரு கொட்டு ஹீரா வேணும். அப்படிங்கப்பா உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதே. யார் சொன்னா? அதெல்லாம் பிடிக்கும். உனக்கு நான் தகுதியான வேண்டான்னு தான் ஒதுக்கி இருந்தேன். இதுக்கு மேலேயே என்னால் முடியாதுடி ப்ளீஸ் சாரி பேபி அப்படின்னு நான் அப்படி இல்லை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படி கிஸ் பண்ணிட்டுங்க. சரி ஓகே, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ பெற்றுக்கலாம், எப்போ மன்னிக்கிறியோ அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக லவ்வராக இருப்பேன் அப்படின்ட்டு உங்கள் 4 கிஸ் பண்ணிட்டு அவன் பக்கத்தில் படுக்க நீங்கள் அப்படியே திரும்பி தேங்க பண்ண அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தான் என்னை புரிஞ்சுக்காமல் நிறைய பண்ணிட்டீங்க, அந்த கோவம்தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஏன் சார் ஒரு கொஸ்டின், அன்றைக்கி நான் கோவத்தில் போனேனே
அப்போ அப்படியே நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணியிருந்தா நினச்சி கூட பார்க்க முடியலடி. பயமாக தான் இருந்தது. இந்த 5 வருஷமும் எங்கே நீ ஏதாவது இன்னும் லைஃப் சூஸ் பண்ணிடுவேணும். பட் ஏதோ மனசில் ஒரு ஓரத்தில் அப்படியே ஹீரோ பண்ண மாட்டான்னு இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் தாண்டி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருந்தா நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். பட் தூரத்தில் இருந்து ஒன்றை மட்டும் ரசிச்சிட்டு இருந்திருப்பேன். நிஜமாவா? சத்தியமாக. அப்படியே நீங்கள் அவளை இப்படி கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே அவங்க லவ்வாக சொல்லிவிட்டு இப்போ ஹாப்பியாக அவங்க லைஃப்பை மறுபடியும் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.